வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் யுவான் அனிமோட ஃபர்ஸ்ட் 10 எபிசோட படமா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்து வைங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல ஹீரோவோடைய அம்மா ஹீரோவுக்கு அவங்களுடைய பிளட் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கவும் திடீர்னு அவங்கள சுத்தி அந்த பிளட் எனர்ஜி எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சு டக்குன்னு அது வெடிக்கவும் ஹீரோவோடைய அம்மா பின்னாடி வர ஹீரோவோடைய உடம்புல இருந்து அந்த எனர்ஜி எல்லாம் வெளியில வந்துகிட்டு இருந்து அது ஒரு டிராகனா மாறவும் அது மேல டக்குன்னு மின்னல் வந்து பட அது காணாம போவ திருப்பி அந்த பவர் எல்லாம் ஹீரோவோடைய உடம்புக்குள்ளாரே போய் சேர்ந்துருது. ஹீரோவால அந்த வலியை தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்து அப்படியே மயங்கிடுறான். தாத்தா ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு ராஜா ராணி இது ஒரு வழியா முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு தாத்தா சொல்லவும் இவன் மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்குலாம் 8 மெரிடியனும் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அவனால பிராக்டிஸ் பண்ண முடியுமான்னு ஹீரோவுடைய அப்பா கேட்கவும் என்ன மன்னிச்சிருங்க ஐனஸ், ஏன்னா அவருடைய 8 மெரிடியன்ஸை என்னால இன்னும் உணர கூட முடியல. அது மட்டும் இல்லாம குவீனோட உடம்புல இருக்கிற பிளட் எசன்ஸ் எனர்ஜியும் ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால நீங்க இதுக்கப்புறம் உங்களை பத்தி யோசிங்கன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க யுவானுடைய உடம்புல இருக்கிற பாய்சன் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வெளியில வருது, வரப்பெல்லாம் அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா அவனுடைய உடம்புல இன்னும் 8 மெரிடியன் தோன்றவே இல்லையே, இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்றதுன்னு ஹீரோவுடைய அம்மா கேட்கவும் அப்படின்னா நான் இன்னும் 3 வருஷத்துக்கு மட்டும்தான் உயிரோட இருப்பேன்னு ஹீரோ கேட்கவும் அப்படிலாம் எதுவும் இல்லை யுவான்னு ஹீரோவுடைய அம்மா சொல்ல அப்பா அம்மா இந்த டிராகன் பாய்சன் எப்படி என்னுடைய உடம்புக்குள்ளார வந்துச்சு, என்னுடைய உடம்புல என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்றத இந்த தடவையாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க யுவான் உனக்கு கிரேட் ஓ டைனாசிட்டியை பத்தி தெரியும் இல்லைன்னு ஹீரோவுடைய அப்பா கேட்கவும் தாவோ டைனாசிட்டியில கவுண்ட்லெஸ் சோர்ஸ் டீச்சருங்க இருக்காங்க, அதுக்கு எல்லாம் என்ன இப்போன்னு ஹீரோ கேட்கவும் ஆனா சூவோ டைனாசிட்டிய கடந்த 100 வருஷங்களா தாவோ ராயல் ஃபேமிலி தான் நம்மளுடைய சூவோ டைனாசிட்டியை பார்டர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்ல அதை கேட்டு நம்மளுடைய ஹீரோ லைட்டா ஷாக் ஆவ ஆனா நீ பிறந்த அன்னைக்கு எல்லாமே தலைகீழ மாறிடுச்சுன்னு அப்படியே பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல ஓலி டிராகன் வரவும் என்னுடைய மகன் ஓலி டிராகனோட பறந்துட்டான் போல இருக்குன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லவும் மேஜஸ்ட்ரி வாய்த்துக்கள்னு சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துக்கு பைத்தானும் ஸ்பேரோவும் வர இதுங்க ரெண்டு எப்படி இங்க வந்துச்சுன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கவும் டக்குன்னு என்னவோ பவர் வந்து அந்த இடத்துல எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்க ஊ X1ன்றவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னுடைய ஊ ஃபேமிலி உங்களுடைய ஜூ டைனாசிட்டிக்காக 100 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா உன்னுடைய பையன் ஓர்லி டிராகன் பவரோட பிறந்திருக்கான், அவனை என்கிட்ட கொடுத்துட்றான்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும் அதை கேட்டு கடுப்பாயிட்டு அவரை அடிக்க வரவும் டக்குன்னு அதை அவனுடைய சோட யூஸ் பண்ணி தடுத்துறான். அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளாரும் சண்டை நடக்க ஆரம்பிக்க கீழே இருந்த சோல்ஜர்ஸுங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சில பேர் எல்லாம் ஒரே நேரம் ஒரே மாசம் ஒரே வருஷத்துல கூட பிறப்பாங்க, அதை எல்லாத்தையும் அவங்க லக்கின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கடா. ஆனா உன்னுடைய பையன் தாண்டா உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும் என்னுடைய பையன் ஓலி டிராகனோட பிறந்திருக்கான், அவன் உண்மையிலே லக்கியானவன் தான், அதுக்கு என்னடா இப்போ சீக்கிரமா சிட்டி கேட்டை க்ளோஸ் பண்ணுங்கடான்னு அவர் சொல்லவும் அந்த இடத்துக்கு 2 பேர் வந்துட்டு அவனுங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பறக்க விட அவருடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி சுவாடுங்களை வர வச்சுட்டு உன்னுடைய பையனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நான் உன்னுடைய சூ ஃபேமிலியை அழிக்காம விட்டுறேன்டான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கவும் நான் குடுப்பண்ணி நினைச்சு கூட பார்க்காதரான்னு சொல்லிட்டு அவருடைய பவர் அனுப்ப அவருடைய பவர் அனுப்ப 2 பவரும் மோதிக்கிட்டு பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்து டக்குன்னு பவர் எல்லாம் மேல போய்கிட்டு இருந்து அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிருது. எவனோ ஒருத்தன் அதெல்லாம் சிட்டி கேட் வேற உடஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உன் கதையை நான் இதோட முடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அனுப்ப அந்த பவர் வந்து பட்டதுல அவருடைய கையை 2 துண்டாகி அவர் போயிட்டு கீழே விழுந்துடுறாரு. நீ மட்டும் உன்னுடைய பையனை என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் உன்னுடைய டைனாசிட்டியில் இருக்கிற ஒருத்தரை விடாம நான் சாவடிச்சிருவேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஹீரோவுடைய அப்பா என்னவோ யோசிச்சுக்கிட்டே இருக்க சீனை கட் பண்ணா குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல பவரை வர வைக்கவும் அது மேல போய் பட்டு டிராகனா மாற அந்த இடத்துக்கு பைத்தானும் ஸ்பேரமும் வந்து அந்த ஓலி டிராகனுடைய பவரை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அது விடாம 2த்தையும் துரத்திக்கிட்டே இருக்கவும் டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த ஓலி டிராகன் அடிக்க அந்த ஓலி டிராகனுடைய பவரை எல்லாத்தையும் அந்த ஸ்பேரோ
கேமராவும் பைத்தானும் அப்சர்வ் பண்ணிடுதுங்க. என்ன பாதுகாக்கிறதுக்காக இதுங்க 2 இருக்கு. இதுக்கப்புறம் நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு ஹீரோவை சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்க. இந்த குழந்தையோட உடம்புல இருக்கிற பிளட் எனர்ஜியும் உயிர் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிடுறேன். அப்பதான் ஃபியூச்சர்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய 8 மெரிடியன் திருப்பி வெளியில வரவே இல்லைன்னு ஹீரோடைய அப்பா சொல்லிட்டு இருக்க. ஐனஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுடைய அம்மா பிளட் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அப்பெல்லாம் அவங்களுடைய வாழ்நாள்ல 3 வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்ப அவங்களால 10 வருஷம் வரைக்கும் தான் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லிட்டு தாத்தா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நான் அந்த ஃபேமிலியை சும்மா விட மாட்டேன். அப்பா அம்மாவுடைய வாயினால என்ன பண்ணா நீட்டிக்க முடியும்னு ஹீரோ கேட்கவும், அது ஒரு எவனியத்து நேச்சுரல் ட்ரெஷர், அது ரொம்ப ரேரானது. நான் நம்மளுடைய ஆளுங்க எல்லாரையும் அனுப்பி தேடி பார்த்துட்டேன், ஆனா அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்க. நான் என்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி இதை எல்லாத்தையும் மாத்த விரும்புறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு, நான் கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா, ஆனா நீ ஒரிஜினல் சோர்ஸ் பேட்டர்னா கண்டிப்பா நீ கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா ஹீரோவா வேற ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சோர்ஸ் எனர்ஜியை பத்தி கத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, யூவி தாத்தா எப்படி இருக்காருன்னு ஹீரோ கேட்கவும், தாத்தா நல்லா இருக்காரு, அவர் என்ன சொன்னாருன்னா உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு, ஆனா எங்களுடைய வீடு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப நல்லது அப்படின்னா அடுத்த தடவை நான் உங்களுடைய வீட்டுக்கு வரேன்னு ஹீரோ சொல்லவும், அப்படியே அவ பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சாரா. நீ உன்னுடைய 3rd மெடியனை ஓபன் பண்ணிட்டா தான் நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னும் 2 மாசத்துல இந்த வருஷத்துக்கான பெரிய எக்ஸாம் வரப்போகுது. நம்ம இப்ப என்னதான் பண்ண போறோமோ தெரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இதுக்கப்புறம் அவகிட்ட இது இருக்காதரான்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க. எதுக்காக உன்னுடையதை அவன் கையில வச்சுக்கிட்டு இருக்கான்னு ஹீரோ கேட்கவும், அதுக்கு பக்கத்துல இருந்தவன் எழுந்து வந்து ஊயுவா அவன் சேலஞ்சு பண்ணான். அந்த போட்டியில அவன் ஜெயிச்சுட்டான், அதனால அவன் வாங்கிட்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இதை நான் என்னுடைய திறமையால ஜெயிச்சேன்டான்னு அவன் சொல்லவும், ஐனா சிவான், நீங்க திருப்பி அதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா போட்டியில் அவனை தோக்கடிச்சிட்டு திருப்பி நீங்க அதை வாங்கிக்கலாம்னு அவன் சொல்லவும், ஹீரோவோ டக்குன்னு வந்து நீ ஜெயிச்சிட்டனா இதை எடுத்துக்கோடா, ஆனா நீ தோத்து போயிட்டானா யூவியோடைய அதை திருப்பி கொடுத்துடணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஐனஸ், நீங்களே என்கிட்ட வந்துட்டீங்க, உங்களுடைய ஆர்டரை என்னால மீற முடியுமா? நான் உங்களை மதிக்கிறேன், சரி நான் உங்களுக்காக வெளியில காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பவும், ஐனஸ் எனக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு யூவி சொல்லவும், இதுல என்ன இருக்கு, என்னுடைய ஃப்ரெண்டோடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க போறேன், இதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஹீரோவா சண்டை போறதுக்கு ரெடியா வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஒரு பொண்ணுக்காக நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும்டா, ஃபர்ஸ்ட் அட்டாக்க நீ ஆரம்பிடான்னு ஹீரோ சொல்லவும், ஒரே பஞ்சிலே உங்களுடைய கதையை நான் முடிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வேகமா வந்து அடிக்கவும், ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி தடுக்க அவன் பின்னாடி போயிடறான். என்னது அயன் ஸ்கில் பேட்டர்னான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி வாங்க, மெட்டியன் ஓபன் ஆனவனுக்கும் ஓபன் ஆகாதவனுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்றத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ண, ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்க, அவனும் விடாம பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருந்து அடிக்க ட்ரை பண்ணவும் ஹீரோ திரும்பி அவனை அடிச்சிடறான். அவன் டக்குன்னு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு ஓடி வந்து அடிக்கவும் ஹீரோவுடைய கையில இருந்த பவர் மறைஞ்சு போவ, அதை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் திடீர்னு வேற என்னவோ பவர் வெளியில வரவும் என்னன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பவர் பட்டதும் அவன் பறந்து போயிட்டு கீழே விழுந்துறான். இந்த போட்டியில ஐனஸ் தான் ஜெயிச்சாருன்னு எவனோ ஒருத்தன் சொல்றான். ஹீரோவா அவங்க கிட்ட இருந்து அதை எடுத்துட்டு யூவி கிட்டே எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துறான். ஐனஸ், நீங்க என்னுடைய ஃப்ரெண்டா இருக்க, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், என்னுடைய மனசார நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன்னு யூ சொல்லிட்டு இருக்க. சரி வா கிளம்பலான்ட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சீனை கட் பண்ணா அவன் வந்து எதுக்காகடா இந்த மாதிரி பண்ண, ஏன்டா நீ போட்டியில தோத்து போனன்னு சொல்லிட்டு அவனை அந்த செவுத்திலே அடிச்சு தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறான். அதை வேற எவனோ ஒருத்தன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா வேற ஏதோ ஒரு இடத்த காட்டிக்கிட்டு இருக்க. இது ஜூ ஃபேமிலியோடைய சீக்ரெட் இடம், இந்த இடத்த இது வரைக்கும் யாருமே அன்லாக் பண்ணதில்லை, ஜூ ஃபேமிலியோடைய சக்சஸரால மட்டும்தான் இதை ஓபன் பண்ண முடியும்னு சொல்லி இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஜூ ஃபேமிலியை சேர்ந்த எந்த ஒரு சக்சஸராலையும் இதை ஓபன் பண்ண முடியல. ஆனா உன்னால மட்டும் இதை ஓபன் பண்ண முடிஞ்சா உன்னோட 8 மெரிடியன் பிரச்சனை சரியாயிடும் தான் நான் நம்புறேன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அவனுடைய கையில இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டுட்டு இது வேலைக்கு ஆகல போலன்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு அதுல இருந்து என்னவோ
பவர் வர ஆரம்பிச்சு ஹீரோ நின்னுகிட்டு இருந்த இடத்த சுத்தி என்னவோ ஷீல்டு மாதிரி ரிங்கு மாதிரி வந்துகிட்டு இருக்க ஃபார்மேஷன் ஆரம்பிச்சிருச்சு. நீ கவனமா இருடான்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லவும் அந்த கல்லுல இருந்து பவர் வந்து ஹீரோ மேல பட்டுக்கிட்டே இருக்க எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு டெஸ்ட் மாதிரி தெரியுது, இதெல்லாம் நான் பாஸ் பண்ணி ஆகணும் போலன்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த பவர் எல்லாம் மேல வந்து பட்டுக்கிட்டு இருக்க. இதுதான் என்னுடைய கடைசி வாய்ப்பு, நான் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோவுடைய அப்பாவும் அந்த ஷீல்டை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க என்னுடைய பேரு ஜூயான், நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதில் இருந்து மாற மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கத்தவும் பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க ஹீரோவே அந்த இடத்துல இருந்து காணாம போயிடும். பார்த்தா ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து சேரவும் யாரோ கூப்பிடுற சவுண்டு கேட்டு ஹீரோ திரும்பி பார்த்துட்டு யாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்மளுடைய ஹீரோயினும் ஸ்லோமோல நடந்து வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பேரு யோயோன்னு ஹீரோயின் சொல்லவும் என்னுடைய பேரு ஜூயுவான் யங் லேடி, இது என்ன இடம்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. நீ என்ன அப்படி கூப்பிடறத கேட்கவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. தாத்தா சொன்ன மாதிரியே இந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து சேர்ந்துட்டானி. சரி டுன்டு வா நம்ம வீட்டுக்கு போலான்னு ஹீரோயின் கூப்பிடவும் டுன்டுவும் பின்னாடியே போக ஆரம்பிச்சிருது. இந்த நாய்க்குட்டியை தான் நீ வளர்த்துக்கிட்டு இருக்கியா, இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு ஹீரோ தொடரத்துக்கு போகவும் அது கொஞ்சம் கடுப்பாகி சைட்ல இருந்த பெரிய பாறாங்கல்லையே அதோடைய பல்லால காலி பண்ணிடுது. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பல்லான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பின்னாடியே ஓடி போயிடறான். பார்த்தா அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வரவும் தாத்தா நீங்க சொன்ன மாதிரியே அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டான்னு ஹீரோயின் சொல்ல நம்ம டுன்டுவோ வந்து என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு தண்ணியில குதிச்சிடறான். இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தா எனக்கு இன்னும் நிறைய டைம் இல்ல போல தெரியுது அப்படின்னு தாத்தா அவர் உள்ளாரே சொல்லிக்கிட்டு இருந்துட்டு டிராகன் டெஸ்டினி இருக்கிற ஒரு யங் மேனா இருக்கு நீ, ஆனா உன்கிட்ட இருந்ததை யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம டிராகன் பாய்சனும் உன்னுடைய உடம்புல இருக்குன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ஆளு என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு அப்படின்னு ஹீரோ அவனை உள்ளாரே சொல்லிக்கிட்டு இருந்துட்டு என்னுடைய பேரு ஜூயுவான், நான் ஜூயு ஃபேமிலியை சேர்ந்தவன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நான் உன்னுடைய 8 மெரிடியனை சரி பண்ணணும்னு தானே நீ விரும்புற, ஆனா நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தாத்தா சொல்லவும் நீங்க யாருன்றதும் எனக்கு சரியா தெரியாது, என்னால இப்ப என்ன பண்ண முடியும்னு கூட எனக்கு சரியா தெரியாது, ஆனா நீங்க எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்றத என்னால கண்டிப்பா சொல்ல முடியும்னு ஹீரோ சொல்லவும் தாத்தா டக்குன்னு அவருடைய பவர் யூஸ் பண்ணி ஹீரோவை கிட்ட இழுத்துட்டு உன்கிட்ட என்ன தகுதி இருக்கு, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன்னு தாத்தா கேட்கவும் எனக்கு அதை பத்திலாம் ஏன் தெரியாது, ஆனா நீங்க எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்றத மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோவுடைய கையெல்லாம் ஒத்துறத ஹீரோயின் பார்த்துட்டு இவன் ரொம்ப பயந்து போயிருக்கான்னு சொல்லவும் சரி அதெல்லாம் விடு, நான் உன்னுடைய 8 மெரிடியன் பிரச்சனையை சரி பண்றான், ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாகணும், அது என்னன்னா யோயோவை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிட்டு அவளை பாதுகாப்பா நீ பாத்துக்கணும்னு தாத்தா சொல்லவும் எதுக்காக தாத்தான்னு ஹீரோயின் கேட்கவும் யோயோ என்னால எப்பயும் உன் கூட இருக்க முடியாது, நான் போறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு தாத்தா சொல்ல ஆனா தாத்தா அவன் ரொம்ப வீக்கா இருக்கானேன்னு ஹீரோயின் சொல்லவும் அவன் இப்ப வீக்கா இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல இவன் இப்படி எல்லாம் இருக்க மாட்டான், சரி இத பத்தி நீ என்னடா நினைக்கிறேன்னு தாத்தா ஹீரோ கிட்ட கேட்கவும் ஹீரோவோ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு நான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கானவனா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் கண்டிப்பா யோயோவை பாதுகாப்பன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் லைட்டா ஷாக்காவ அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு தாத்தா தட்டவும் திடீர்னு அந்த இடத்துல என்னவோ ஒரு வாய்டு மாதிரி ஓப்பன் ஆக ஹீரோ அப்படியே பயந்துகிட்டே கீழே விழுந்துகிட்டு இருக்க எப்படியோ சைட்ல இருந்ததெல்லாம் நிக்கவும் அதுக்குள்ளார இருந்து என்னவோ ஒரு மான்ஸ்டர் வெளியில வந்து ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ டக்குன்னு அதோடைய கைய பிடிச்சிட்டு அவனுடைய கையில பவரை சேர்த்துக்கிட்டு இருந்து அடிக்கவும் அது பீஸா போயிடுது. பார்த்தா அந்த பவரும் ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார போக ஆரம்பிக்குது. பார்த்தா இன்னும் சில மான்ஸ்டருங்க எல்லாம் வர அயன் ஸ்கில் பேட்டர்ன்னு சொல்லிட்டு அதுங்க ரெண்டுத்தையும் அந்த இடத்துல இருந்து அழிச்சிடறான். பார்த்தா இன்னும் அதிகமா மான்ஸ்டருங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்க நான் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க எதிரில் இன்னொரு மான்ஸ்டர் வந்து அடிக்கவும் ஹீரோ திருப்பி கீழே விழ இன்னும் சைட்ல இருந்து 2 மான்ஸ்டருங்க வர அதுங்க எல்லாத்தையும் எப்படியோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சு தள்ளிக்கிட்டே அங்கிருந்து போய்கிட்டு இருக்கவும் அந்த பவர் வெடிஞ்ச எஃபெக்ட்ல திருப்பி ஹீரோ கீழே வந்துடுறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு டிராகன் வந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து அந்த டிராகனை வந்து அடிக்கவும் அதுவும் அந்த இடத்துல இருந்து காணாம போவ அந்த பிளட் எனர்ஜி எல்லாம் திருப்பி ஹீரோவுடைய உடம்புக்குள்ளாரே போக ஆரம்பிச்சு ஹீரோவை என்னவோ பண்ண ஆரம்பிச்சிருது. இல்ல இதை என்னால ஏத்துக்க முடியாது, நான் ஸ்ட்ராங்கானவனா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்த சுத்தி அனுப்பவும் அந்த இடத்துல என்னவோ லைட்னிங் மாதிரி வருது. ஹீரோ டக்குன்னு கண்ணை திறந்துட்டு என்ன இப்ப நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க இப்ப உன்னால அதை உணர முடியுதான்னு பாருன்னு தாத்தா சொல்லவும் ஹீரோவால அவனுடைய மெரிடியனை இப்ப உணர முடியுது. என்னுடைய 8 மெரிடியன் பயபடி
ஆயிடுச்சு. நீ அதுங்களை ஓபன் பண்ணணும்னு நினைச்சனா நீ ஒரு பெரிய இம்மார்டல் டேஞ்சரை சந்திச்சாகணும். ஒருவேளை அந்த ஆபத்தை உன்னால சமாளிக்க முடியலன்னா நீ செத்து கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தாத்தா சொல்லவும், அப்படின்னா நான் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கணும்னா ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் போல இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், அதான் நீ தான் இந்த ஃபார்மேஷன் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் நீ அதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீ அதுக்குள்ளார சந்தோஷம்லாம் பட்டுக்கிட்டு இருக்காத. இப்போதைக்கு உன்னோட 8 மெரிடியன் ஓபன் ஆயிடுச்சு. ஆனா திருப்பி அது பிளாக் ஆயிடுச்சுன்னா நீ திருப்பி அதை ஓபன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும்னு தாத்தா சொல்ல, பரவாயில்லையே இப்பயாச்சும் அது ஓபன் ஆயிடுச்சு, முதல்ல இருந்ததை விட இப்ப நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், அது ஆக்டிவேட் ஆனா மட்டும் என்ன பண்றது, என்ன மாதிரி ஒன்னாலும் பிரீமியர் எனர்ஜியை யூஸ் பண்ணாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா யோயோவால பிரீமியர் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியாது. ஆனா அவ பிரீமியர் பேட்டர்னை என்கிட்ட இருந்து ரொம்ப நல்லாவே கத்து வச்சிருக்கா. இவ உனக்கு டீச்சரா இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவ தான் தாத்தா சொல்லிட்டு இருக்க. நீங்க கொடுத்த இந்த வேலையை முடிக்க எனக்கு இன்னொரு உதவி மட்டும் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. தாத்தா நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க, ஏன்னா அப்பதான் அவனால என்ன ஃபியூச்சர்ல நல்லபடியா பாத்துக்க முடியும்னு ஹீரோயின் சொல்ல, யோயோ நீ சொல்ல வரது எனக்கு புரியுது. ஆனா என்னோட கல்டிவேஷன் மெத்தட வெளி ஆளுங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. மாஸ்டருக்கு வணக்கம் சொல்லிட்டு ஹீரோ கீழே வந்துடும். அதை பார்த்து 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. நீ போயிச்சுக்குவ, சரி எழுந்துரு, நான் உன்னை என்னுடைய டெம்பரவரி ஸ்டூடெண்டா வச்சுக்கிறேன். உன்னுடைய 8 மெரிடியன் ஓபன் ஆயிருந்தாலும் கல்டிவேஷன் எப்படி பண்ணணும்ன்றது உனக்கு தெரியாது. அதனால பேசிக் டெக்னிக் எல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இது மூலியமா நீ கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லவும் ஹீரோவை சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்க. சரி நான் இப்ப உனக்கு சோல் ஃபார்ஜிங் டெக்னிக்கா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தாத்தா அவருடைய பவர் அனுப்ப ஹீரோவுடைய சோலிய வெளியில வந்து திருப்பி அவனுடைய உடம்புக்குள்ளார போயிடுது. நினைவு பரிசா இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தாத்தா அந்த பிரஷை கொடுத்துட்டு, இது ஒரு பிரீமியர் வெப்பன், இதை எவன்லி பிரஷ்னு சொல்லுவாங்க இன்னும் தாத்தா சொல்லிட்டு இருக்க. நார்மலு, மிஸ்டிக், எவன்லி, ஸ்கேடுன்னு 4 லெவல் இருக்கு. என்னுடைய அப்பா கிட்ட 9 ஃபிளேம் ஸ்பேர் இருக்கு. ஆனா இது வெறும் மிஸ்டிக் பிரைமரி வெப்பன் தானே, அதெல்லாம் 9 பேட்டர்ன் இருக்கிறத ஒன்னால பார்க்க முடியும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வெப்பன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. இந்த பிரஷை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா உங்களுடைய பேர் என்னன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையேன்னு ஹீரோ கேட்கவும், என்னுடைய பேரு சாங் யுவான். யோயோ நீ என்கிட்ட பல கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இது அதுக்கான நேரம் இல்லை, இதை எடுத்துக்கோ. அவங்க உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த ஜேடு பேண்டல் ஏறிய ஆரம்பிச்சிரும். அப்படின்னா நீ அலர்ட் ஆயிடணும்னு தாத்தா சொல்ல, அவங்க எல்லாம் யாரு எதுக்காக என்ன தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் கேட்க, இவன் எப்பயும் யோயோவுடைய பிரைமரி எனர்ஜியோடைய சீல உடைய விடாத, உடைஞ்சி அவ யூஸ் பண்ண ஆரம்பிச்சானா பெரிய ஆபத்துல போய் முடியும்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா உண்மையிலே அதை அவர் சீல் பண்ணி வச்சிருக்காரா? அப்படின்னா யோயோக்கும் எதனா ஒரு கதை இருக்கும். ஆனா இப்போதைக்கு அதை அவகிட்ட கேட்கறதுக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லைன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, மாஸ்டர் நான் கண்டிப்பா அதை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும், நீங்க இப்பவே இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு தாத்தா அவருடைய பவரை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் அந்த இடத்துல இருந்து மறைய வச்சிடறாரு. பார்த்தா அந்த இடமே திடீர்னு வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. இவ்வளவு நாளா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்துட்டேன், எனக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவைதான்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல என்னவோ பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க. லாடி நீங்களா ஒரு மாஸ்டரா? ஒரு எலி மாதிரி இவ்வளவு வருஷங்களா மறைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, அவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லனா உங்களை நாங்க இன்னைக்கு இங்கே சாவடிச்சிருவோம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்கடா பார்க்கலாம் யாரு இன்னைக்கு யார சாவடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அவருடைய பவரை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே அவங்களுக்குள்ளார பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. கடைசியா அவனுக்கு 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்துல கண்ணு மாதிரி என்னத்தையோ வர வைக்கவும், தாத்தா அவருடைய பவரை அனுப்பி அந்த கண்ணுலயே அடிக்க அந்த இடத்துல இருந்த உலகமே அழிஞ்சு போற மாதிரி காட்டுறானுங்க. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இருந்த இடத்துக்கே ஹீரோயினை கூட்டிக்கிட்டு வந்துடும். தாத்தா இவ்வளவு அவசரமா என்ன அனுப்பியிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு எனிமிங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லவும், யோயோ மாஸ்டர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவருக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபியூச்சர்ல அதை பண்ணவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா நான் அவனுங்களை பழி வாங்கியே தீருவேன்னு ஹீரோயின் சொல்ல, யுவான் நீ எங்கடா போனன்னு ஹீரோவுடைய அப்பா கேட்கிறாரு. சீனை கட் பண்ணா யுவான் உன்னுடைய 8 மெரிடியனும் ஓபன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ நல்ல சத்து உள்ள உணவா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா ஹீரோ கிட்ட சாப்பாடை கொடுக்க, அம்மா இது என்ன இவ்வளவு இருக்குன்னு ஹீரோ கேட்கவும், உன்னுடைய மெரிடியன் இப்பதானே ஓபன் ஆயிருக்கு அதனால நீ சாப்பிட்றா, யோயோ எங்களுடைய ராயல் ஃபேமிலி சீக்ரெட் ரெசிபியை சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா கொடுக்கவும்
தேங்க்யூ ஆன்ட்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை வாங்கவும் டுன்டு வந்து கத்த நான் உன்னை மறந்துடுவேனான்னு சொல்லிட்டு சாப்பாடை அதுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோடைய அப்பா லைட்டா ஒயின் எடுத்து ஊத்தவும் என்னது இது இதோடைய வாசனை ரொம்ப நல்லாவே இருக்குன்னு யோயோ சொல்ல யோயோ இத கேர்ள்ஸ் எல்லாம் குடிக்க கூடாதுன்னு ஹீரோவோடைய அம்மா சொல்ல ஆனா அதை நான் டேஸ்ட் பண்ண விரும்புறேன் நீ சரி இந்த எந்த பிரச்சனையும் இல்ல கொஞ்சமா குடின்னு சொல்லிட்டு ஹீரோவோடைய அப்பா கொடுக்க ஹீரோயின் அதை வாங்கிட்டு கொஞ்சமா குடிக்கிறேன்ற பேருல அவன் மாட்டுன்னு ஃபுல்லா வச்சு குடின்னு குடிச்சுக்கிட்டு இருக்கா. அதை வேற நம்ம ஹீரோ ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க. இது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு ஹீரோயின் சொல்ல அவகிட்ட நீங்க இதை குடிக்க கொடுத்தே இருக்க கூடாதுன்னு ஹீரோவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு இரும்ப ஆரம்பிக்கவும் ஆன்டி குயின் உங்களுடைய உடம்புல இருக்கிற உயிர் சக்தி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால இந்த கிரீன் லோட்டஸை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய உடம்பு நார்மல் ஆகும்னு ஹீரோயின் சொல்ல இல்லையோ நாங்க கொஞ்சமா தான் உனக்கு வாங்கின கொடுத்தோம் ஆனா இவ்வளவு பெரிய ரேரான ட்ரெஷரை நீ எனக்காக கொடுக்குற எனக்கு வேணவே வேணான்னு ஹீரோவோடைய அம்மா சொல்ல ஹீரோயினும் லைட்டா சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அம்மா நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்புறமா எதனா ஒரு விதத்துல யோயோக்கு நம்ம இதை திருப்பி கொடுத்துடலாம்னு ஹீரோ சொல்ல அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டு மேஜஸ்ட்ரி உங்களை பாக்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லவும் ஹீரோவுடைய அப்பாவும் அங்கிருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு வர அந்த இடத்துக்கு வந்திருக்கிறவனும் ஜூயூ மேன்ஷன்ல மொத்தமா 4 ஹவுஸ் இருக்கு அதை ஏபிசிடின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. ஹவுஸ் பிஏ வந்து லார்டு கியூ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வரக்கூடிய இயர் எண்ட்ல மேஜர் எக்ஸாம் வேற நடக்க போது தொடர்ந்து 2 வருஷமா இந்த எக்ஸாம்ல ஹவுஸ் பிஏ சேர்ந்தவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு வராங்க. இந்த தடவையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இதே ஒரு சாக்கா வச்சு ஜூ மேன்ஷன் ஃபுல் கண்ட்ரோல்ல லார்டு கியூ எடுத்துக்க ட்ரை பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற திறமையான ஆளுங்களையும் வெளியில போக சொல்லுவாருன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க லார்டு கியூ வந்து ஜூ மேன்ஷன் அவனுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறதுக்காக சீக்கிரட்டா பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானா. நம்மளுடைய ஜூ மேன்ஷன்ல திறமையான ஆளுங்க எல்லாம் இல்லாம போயிட்டாங்களாடான்னு ஹீரோவுடைய அப்பா கடுப்பா கேட்க அப்பா நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க நேரம் வரப்ப நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். HCU எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் பாதி வருஷம் இருக்கு. இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ கேட்கவும் ஜூ மேன்ஷனை சேர்ந்த QUV தான் இப்போதைக்கு ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவன் ஹவுஸ் பிஏ சேர்ந்தவங்க கூட சேர விரும்புறானா. சரி இதுக்கப்புறம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னா யூவிஏ ஹவுஸ் ஏல சேர சொல்றேன்னு ஹீரோ சொல்ல ஆனா மேஜஸ்ட்ரி போட்டியில டாப் 10க்குள்ளார வரணும் அதுலயும் டாப் 3ல இருக்கிறவங்க மட்டும் தான் குவாலிஃபை ஆவாங்கன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த டாப் 10க்குள்ளார நானே வந்துருவேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க சீனை கட் பண்ணா ஹீரோ வந்து HUU1 ஹவுஸ் ஏல சேர்க்கறதுக்கு விரும்புறாருன்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஐனஸ் நீங்க அதுல சேர்ந்தீங்கன்னா நானும் அதுல சேரன்னு அவ சொல்ல ஹீரோ என்னவோ ஃபீல் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம 2 பேரும் ஹவுஸ் ஏல சேரலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போவ உன்னுடைய ஐனஸால கல்டிவேஷன் பண்ண முடியலனாலும் அவங்கிட்ட ஸ்டேட்டஸ்ன்னு ஒண்ணு இருக்குடா அதனால நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு QU சொல்லிட்டு இருக்க ஆனா மயிலாடு இப்ப அவங்கிட்ட UV வேற இருக்கா அவ கொஞ்சம் டேலண்டான ஆளாச்சு நீ சொல்றது உண்மைதான் அவ ஸ்டேட்டஸ்க்காக ஒன்னும் ஐனஸ் கூட பழகல எனக்கு தெரிஞ்சு இவ அவனை பார்த்து அட்ராக்ட் ஆயிட்டு இருப்பாடா மேஜர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை நம்மளுடைய ஹவுஸ் பில ஒரு ஆளா சேர்த்துக்கணும்னு QU சொல்லிட்டு இருக்க ஆனா அவ ஐனஸ் எங்க சேராரோ அங்கதான் சேருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் நீ எதுவும் கவலைப்படாதரா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டுக்கான பிளான நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன் ஜூயுவான அதை தாண்டி 3rd ரவுண்டுக்கு வந்துட்டானா அவனுக்கு லக்கு தாண்டா காரணம்னு QU சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் நன்றி சொல்ற விதமா நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க நீ ஆசைப்படுற மாதிரி அவன் தோத்து போயிட்டானா மேஜர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹவுஸ் பில வந்து சேர்றான்னு QU சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் ஜூயுவான் மேஜர் எக்ஸாம்ல நீ எனக்கு எதிரா வராம இருந்தனா உனக்கு நல்லது ஒருவேளை நீ எனக்கு எதிரா வந்துட்டனா நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு நான் உன்னை வருத்தப்பட வைப்பண்டா சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு நான் ஒரு வழியா டிராகன் பிரீத்திங் டெக்னிக்கை கத்துக்கிட்டேன்னு சொல்லவும் நீ இன்னும் அதை கத்துக்கவே இல்லை டுன்டுன் நீ போயிட்டு உன்னுடைய திறமையை காட்டுன்னு ஹீரோயின் சொல்லவும் டுன்டுனும் வந்துட்டு அதோடைய டிராகன் பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ண இது என்ன மாதிரியான பீஸ்ட் இதால நம்மளுடைய ஹியூமன் டெக்னிக்கை கூட யூஸ் பண்ண முடியுமான்னு ஹீரோ கேட்க எதுவும் பேசாத உன்னுடைய டிராகன் பிரீத்திங் டெக்னிக்குக்கும் அதோடைய டெக்னிக்குக்கும் என்ன வித்தியாசம்ன்றத நீ இப்ப பார்த்து கத்துக்கோன்னு ஹீரோயின் சொல்ல நம்ம டுன்டுனும் அப்படியே அதோடைய பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அது பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்க இது என்னோடையதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் டுன்டுன் டக்குன்னு அந்த பவரை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண யாராங்க டுன்டுன் மாஸ்டருக்கு மீட்டை எடுத்துக்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு திருப்பி டிராகன் பிரீத்திங் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான் நீ பிரீமியல் எனர்ஜியை உனக்குள்ளார அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் உன்னால மெரிடியன் ஆக்டிவேட் பண்ண முடியும்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோவுடைய மெரிடியனும் என்னவோ ஆக ஆரம்பிக்க
திடீர்னு ஹீரோவுக்கு வலி ஏற்படுது. மெடியனை ஆக்டிவேட் பண்றப்ப இப்படிதான் சில டேமேஜ் ஆகும், அதனால நீ கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு இருப்ப, போயிட்டு ரெஸ்ட் எடுன்னு ஹீரோயின் சொல்ல, ஃபர்ஸ்ட் டைமா மெடியனை அன்லாக் பண்றப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா நீ டயர்ட் ஆகலையாடா? இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், கல்டிவேஷனை திருப்பி கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மெடியனை ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும், ஆனா நான் நல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றேன், அதனால நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் திருப்பி அப்படியே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். உன்னால எத்தனை தடவை இதை பண்ண முடியுதுன்றத நான் வெயிட் பண்ணி பாக்குறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் டயர்ட் ஆகி கீழே விழுந்துறான். தாத்தா கூட உன்னை குறைச்சி தான் எடை போட்டுக்கிட்டு இருந்தாரு, ஆனா நீ ஒரே நாளிலே 4 தடவை மெட்டியனை ஓபன் பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, யோயோ நீ வந்து பிரீமியல் பேட்டர்னை கத்து வச்சுக்கிட்டு இருக்கிறதா மாஸ்டர் சொன்னாரு, என்னால இன்னைக்கு மெட்டியனை தான் ஓபன் பண்ண முடியல, அதனால நீ எனக்கு பிரீமியல் பேட்டர்ன் ஆச்சு கத்து கொடுக்கலாம் இல்லைன்னு ஹீரோ கேட்கவும், மற்றவங்களுக்கு கத்து கொடுக்கறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, நீ இதுக்கு முன்னாடி குடிச்சதை விட நான் உனக்கு அற்புதமான ஜேடு பிரிவு எல்லாம் கொடுக்குறேன், அப்பயாச்சும் நீ எனக்கு கத்து கொடுப்ப இல்லைன்னு ஹீரோ கேட்க, எனக்கு என்ன வேணும்ன்றத நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க, சரி பிரீமியல் பேட்டர்ன்ல எது முக்கியமானதுன்னு உனக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, அது ஸ்பிரிட் தான் ஹீரோ சொல்லவும், கரெக்டா சொன்ன, இன்னும் உன்னுடைய ஸ்பிரிட் பவர் வாய்டு ஸ்டேஜை கூட தொடவே இல்லை, அதனால தாத்தா உனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடை யூஸ் பண்ணி மெடிடேஷன் மெத்தடால உன்னுடைய ஸ்பிரிட் பவரை நீ தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படியே நம்ம ஹீரோவும் உக்காந்துக்கிட்டு இருக்க, திடீர்னு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடறான். இதுதான் கல்டிவேஷன் பேஸா? இதான் சாவட்டிக்கு டிவைன் மில்லுன்னு சொல்லுவாங்களா? என்ன ஆனாலும் நான் என்னுடைய சக்தியை அதிகரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்குள்ளார போயிட்டு வந்துகிட்டு இருந்து அவனுடைய சக்தியை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவும், ரியாலிட்டியில என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்க, இவன் அதுக்குள்ளாரவே ஸ்பிரிச்சுவல் வாய்டு ஸ்டேஜ் அடைஞ்சிட்டானா. சரி நீ அந்த டிவைன் மில்லுக்குள்ளார எத்தனை தடவை போயிட்டு வந்தன்னு ஹீரோயின் கேட்க, 88 தடவைன்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோயின் அதை கேட்டு ஷாக் ஆவ, சரி கிராண்ட்பா உன்கிட்ட கொடுத்த எவன் பிரஷை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நீ அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்றத கத்துக்கோடான்னு ஹீரோயின் சொல்லவும், ஹீரோ என்னவோ பண்ண அவனுடைய நெத்திலிருந்து என்னவோ பவர் வருது. அப்படியே ஹீரோ அந்த பிரஷை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, சீனை கட் பண்ணா அப்படியே மேஜர் எக்ஸாமையும் ஆரம்பிச்சிடறானுங்க. உண்மையிலே இவன் மேஜர் எக்ஸாமை அட்டன் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கான்னு கியூ சொல்லிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் காம்படிஷன் வந்து சூயு யுவானுக்கும் பியு யுவானுக்கும் தான் நடக்க போகுதுன்னு அவரு சொல்லவும், 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து நின்னுகிட்டு இருக்க, அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளாரே சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. ஃபைனலாக அவனுடைய ஃபுல் பவரை வர வச்சுக்கிட்டு ஹீரோவை அடிக்க வரவும், ஹீரோ டக்குன்னு அவனை உதைக்க அவன் அப்படியே போயிட்டு அந்த தூணில் இடிச்சுக்கிட்டு கீழே விழவும், அவங்க 4 பேரும் ஷாக் ஆவ, என்ன மன்னிச்சரா நீ அடிக்க வரதை பார்த்துக்கிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது, அதனால நீ என்ன ஒன்று குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காதரான்னு ஹீரோ சொல்ல, இந்த போட்டியில் ஹீரோ தான் ஜெயிச்சாருன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணவும், ஐனஸ் நீங்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க, உங்களுடைய கிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், உன்னுடைய சக்தியை பற்றி என்கிட்ட கூட நீ சொல்லவே இல்லைன்னு அவ கேட்க, அது வந்து நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அதனால உன்கிட்ட சொல்றது கூட எனக்கு டைம் கிடைக்கலன்னு ஹீரோ சொல்ல, இதுக்கு முன்னாடி அவன் யூஸ் பண்ண கிக்கில் சோர்ஸ் எனர்ஜியை நான் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு அவனுடைய பல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும் போலன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, இவனுடைய 8 மெரிடியன் ஓப்பன் ஆகலன்ற விஷயம் இந்த ஜூ மென்ஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஆனா திடீர்னு எப்படி இவனுடைய பல்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, நீ ஏன் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட நீ செத்து போயிட போறடா, இந்த லின்ஃபிங் கியூ கூட தான் சுத்திட்டு இருக்கான் நான் ஹீரோ சொல்லவும், உங்களுடைய எத்தனை பல்ஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னு நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலன்னு அவ கேட்கவும், வெறும் 2 தான் ஹீரோ சொல்ல, என்ன 2 மெரிடியனை ஓபன் பண்ணிட்டீங்களா, சோர்ஸ் பேட்டர்னையும் யூஸ் பண்ணி நீங்க எப்படியாவது டாப் 10க்குள்ளார வந்துருவீங்க நான் நம்புறேன்னு யூவி சொல்லிட்டு இருக்க, அடுத்த போட்டி சூயு யூவிக்கும் சாவோ ஃபெங்குக்கும் அவர் அனௌன்ஸ் பண்ண, அவ ஒரே அடியிலே அவனை அடிச்சு காலி பண்ணிடுறா, அப்படியே அதுக்கு அடுத்த போட்டியில சியு ஜெயிச்சாரான். அடுத்ததா இன்னும் ஏதோ ஒரு 2 பொண்ணுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நெக்ஸ்ட் அவனுடைய 3 மெரிடியனையும் ஓபன் பண்ணிட்டு லீஃபேங்க அடிக்க வரவும் அவன் அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு டக்குன்னு அவனை அடிக்கவும் அவன் அப்படியே கீழே வந்து விழுந்துறான். லீஃபேங்க தான் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாம்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. லீஃபேங்கும் அவன் கிட்ட நடந்து வந்துகிட்டு இருந்து திடீர்னு காணாம போயிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவன் அடிக்க வர, நான் சரண்டர் ஆயிரன்னு அவன் சொல்லவும் அதையெல்லாம் கண்டுக்காம அவன்
அவனுடைய கைத்த பிடிச்சி கீழே அடிக்க நம்ம ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆயிரும். லீ ஃபேங்கோ விடாம அவனை உதைச்சிக்கிட்டே இருக்கவும் ஹீரோ கடுப்பாயிட்டு அவரை பார்க்க இந்த காம்படிஷன்ல உயிரை எடுக்கிற மாதிரி எந்த ஒரு மூவையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவரு சொல்றாரு. அதை கேட்டுட்டு டக்குன்னு அவனை உதைச்சி தள்ள ஹீரோ அவனை எப்படியோ பிடிச்சிடறான். இந்த லிங் ஃபேங் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான்னு யூவி சொல்றான். ஃபர்ஸ்ட் ரவுண்டுல ஜெயிச்ச 40 ஸ்டூடெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்குதுன்னு அவரு சொல்ல அப்படியே லீ ஃபேங்கும் எவனோ ஒருத்தனை தூக்கி போட்டு சொருவிடுறான். பார்த்தா நம்ம யூவியும் வேகமா ஓடி வந்து அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு திரும்பி வந்து அவனை சுத்தி வேகமா வந்துகிட்டு இருந்து டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சிடறா. சியூ அடுத்ததா உனக்கும் அந்த ஜாவோ யுவானுக்கு தான் சண்டை நடக்க போகுது, இந்த போட்டியில நீ ஜெயிச்சு ஆகணும்டான்னு கியூ சொல்லிட்டு இருக்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை, நான் என்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி அவனை தோக்கடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே வந்து 2 பேரும் சண்டைக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்கானுங்க. என்னுடைய 3 மெரிடியனையும் நான் ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து வேகமா ஹீரோவை அடிக்க வர ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி நகர்ந்து போகவும் லீ ஃபேங் அதை பார்த்து ஷாக் ஆயிரும். நம்ம ஹீரோவா அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க ஃபைனலா அவன் சரண்டர் ஆகுறான்னு சொல்லவும் பார்த்தா ஹீரோ அவனுடைய டிராகன் ஸ்பீச்சோட பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து என்ன நீ சண்டை போட விரும்புறியாடான்னு கேட்கவும் இல்லைன்னா என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். ரொம்ப அற்புதமா பண்ணான்னு எட்சூயு சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்க, நாங்க இருக்கிறவங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை திரும்பி கியூவை பார்க்க அவனும் நான் ஒன்னு போட்டு தள்ளுறோன்ற மாதிரி சிக்னல் விடுறோம். இந்த போட்டியில ஜெயிச்ச 20 ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததா 3rd ரவுண்டுல வந்து ஜூயுவானுக்கும் லீ ஃபேங்குக்கு தான் நடக்க போகுதுன்னு அவரு சொல்லவும் போயிட்டு அவனுடைய கதையை முடிச்சிட்டு வாடான்னு கியூ சொல்ல ஜூயுவான் இப்பதான் போட்டி முடிச்சாரு, அதுக்குள்ளார இன்னொரு போட்டி வைக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு இவனுங்க ஏதோ தப்பு பண்றானுங்கடான்னு அவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. காடு நீ போயிட்டு இந்த எக்ஸாமினேஷனுக்கு இன்சார்ஜா இருக்கிறவரை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாடான்னு எட்சூயு சொல்லவும் நீங்க இந்த இடத்தோட மாஸ்டரா இருக்கிறதுனால கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தெரியுதுன்னு அவன் சொல்ல இந்த இடத்தோட மாஸ்டரே நான் தான்டா, என்ன பண்ணணும்ன்றத நீ எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லடா. அப்படியே 2 பேரும் போட்டிக்கு ரெடியா வந்து நின்னுகிட்டு இருக்கவும் இந்த தடவை அந்த சூயுவான் எப்படி ஜெயிக்கிறான்றத நான் பாக்குறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நியாயமான சண்டையே இல்லை, இந்த போட்டியை நீங்க நிறுத்துங்கன்னு யூவி சொல்ல இந்த போட்டியை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உனக்கு யாரு அனுமதி கொடுத்தாங்கன்னு இன்சார்ஜ் சொல்லவும் நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு ஹீரோ சொல்ல அவளும் அப்படியே சைலண்ட் ஆயிரா. எங்கடா பாக்குறன்னு ஹீரோ கேட்கவும் யூவி உங்களுடைய மென்ஷன்ல சேர்ந்ததுக்கு காரணமே நீ தான்டா, அதனால நான் உன்னை இந்த போட்டியில தோக்கடிச்சு திருவண்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும் யூவி உண்மையில ரொம்ப அழகான பொண்ணு தான், திறமை வாய்ந்த பொண்ணு தான், ஆனா ஒன்னால என்ன தோக்கடிக்க முடியாதரான்னு ஹீரோ சொல்லவும் இது ஒண்ணு வாயால பேசுற விஷயம் இல்லடான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கூட அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிடறான். லின் ஃபேங் என்னதான் பண்றான், ஜூயுவான் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா, அவரு லின் ஃபேங்குக்கு ஈடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருடா அப்படின்னு அவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அவனுடைய 4 மெரிடியனையும் ஓபன் பண்ணிட்டு திருப்பி ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அவர் அதை பார்த்து கொஞ்சம் ஷாக்காவ உன்னுடைய அடி உன்ன அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை எல்லாத்தையும் வெளியில வர வச்சுக்கிட்டு இருந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்கவும் என்ன இதுதான் உன்னுடைய ட்ரம்ப் கார்டான பிரைமரி சோர்ஸ் பேட்டனா, இதை யூஸ் பண்ணி இந்த உலகத்தையும் உன்னால தலையில திருப்பிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ வேகமா வந்து அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு அடிக்க வர டக்குன்னு அவனுடைய பவரை எல்லாம் சேர்த்து சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த பவரை தடுக்க என்னுடைய சக்தி எல்லாத்தையும் அவன் அப்சர்வ் பண்ணிட்டான்னு ஹீரோ சொல்ல டக்குன்னு உன்னுடைய பவரை நீயே வச்சுக்கோடான்னு சொல்லிட்டு அனுப்ப ஹீரோ அந்த பவர்ல இருந்து தப்பிக்கவும் அவன் திடீர்னு வந்து அடிச்சுட்டு திருப்பி அவனுடைய பவர் அனுப்ப ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிக்க திருப்பி வேகமா வந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடறான். மிட் லெவல் சோர்ஸ் டெக்னிக் ரொம்ப அற்புதமானது, ஏன்னா டிஃபெண்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம திருப்பி சில அட்டாக்குங்களை கொடுக்கவும் முடியும்னு கியூ சொல்ல லின் ஃபேங் தான் கண்டிப்பா இதுல ஜெயிப்பான அவ சொல்லிட்டு இருக்கா. என்னுடைய சொந்தமான டெக்னிக்கை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுறான்னு சொல்லிட்டு லின் ஃபேங் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா இந்த தடவை ஒன்னால உன்னுடைய சோர்ஸ் பேட்டர்னை யூஸ் பண்ண முடியலையா, உன்னுடைய சோர்ஸ் பேட்டர்ன் சக்தி இல்லாம என்னுடைய அட்டாக்ல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு பாக்குறேன்டா அப்படின்னு லின் ஃபேங் சொல்லிட்டு இருக்க ஹீரோவுடைய கையில இருந்த பவரும் காணாம போயிடுது. லின் ஃபேங் அவனுடைய பவரை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா அடிக்க வந்துகிட்டு இருக்கவும் சைட்ல இருக்கிறவனுங்க எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகை மூட்டமாகவும் செகண்ட் மெரிடியன் ஓபன் ஹீரோ சொல்ல ஹீரோவுடைய மெரிடியனுக்குள்ளார என்னவோ ஆகாரம் வச்சு ஹீரோவை சுத்தி பவர் வந்துகிட்டு இருக்க சாவுடான்னு சொல்லிட்டு லின் ஃபேங் அடிக்க வர ஹீரோ அவனை மறைச்சு பாத்துக்கிட்டு இருந்து அவனுடைய பவரை வர வச்சு அடிக்க அப்படியே அந்த பவர் வெடியவும் சுத்தி புகை மூட்டமாயிடுது. உண்மையிலே நம்மளுடைய ஐனஸ் ஒரு கையே
யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை தடுத்துட்டாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. திருப்பி அவனுடைய பவரை எல்லாத்தையும் ஹீரோ சைடு அனுப்ப ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டு அவனை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கவும் அதுல இருந்து அவன் தப்பிக்க ஒருத்தங்கள அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வச்சு முடிவு பண்ண கூடாதுரா. அப்படியே திருப்பி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. நீ ஒரு பிரின்ஸா இருக்கிறதுனால தான்டா யூவி ஒன்ன மட்டும் பாக்குறா. ஒன்ன நான் என்னுடைய காலில் போட்டு நசுக்காம விட மாட்டேன்டா. புல் டீமன் ஸ்டெப்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு மேல வர சோஸ் பேட்டர்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை எல்லாத்தையும் சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சுக்கிட்டு இருக்க. டைகர் ரோர் பேட்டர்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சு அடிக்க அந்த பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துட்டு திருப்பி டிராகன் பிரீத்திங் டெக்னிக்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து முடிஞ்சா இப்ப இந்த பவரை தடுத்து படுறான்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா அவன் சைடு வந்துகிட்டு இருக்கு. அவன் லைட்டா பயப்பட ஆரம்பிக்க ஹீரோவும் அவனுடைய டிராகன் சோல் பவரை வர வச்சுக்கிட்டு வேகமா வந்து அடிக்க பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்க. அவனும் எப்படியாவது அந்த பவரை தடுக்கணும்னு ட்ரை பண்ண ஹீரோவும் விடாம அவனுடைய பவரை அனுப்பிக்கிட்டே இருக்க. நான் சரண்டர் ஆயிரன்னு சொல்லவும் டக்குன்னு ஹீரோவுடைய கையை அவன் மேல பட அந்த இடத்துல அப்படியே பவர் எல்லாம் வெடிஞ்சு செதறிக்கிட்டு இருக்கு. அவனும் போயிட்டு கீழே விழுந்து பிளாட் ஆயிடுறான். சூப்பரு, ஐனஸ் தான் ஜெயிச்சாரு, சூப்பரு, சாவோ இவன் தான் ரொம்ப அற்புதமானவருன்னு அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் வெறும் 2 மெரிடியன் தானே ஓபன் பண்ணியிருக்கான், ஆனா இப்படி இதை அவன் பண்ணான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கடைசியில நீங்க ஒண்ணு இல்லாம ஆயிட்டீங்க, சரி வின்னரை அனௌன்ஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு எட்சுயு சொல்லவும் அவனும் வின்னர் சூயு இவான்னு தான் சொல்லிடுறான். எங்களுடைய தாவோ சியூ இழந்த எல்லாத்தையும் நான் ஒன்னொன்னா திருப்பி மீட் எடுப்பேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜூவோ ஃபேமிலியை சேர்ந்தா எதுக்கும் உதவாதவன் திருப்பி ஒரு கம்பேக்க கொடுக்கலான்னு நினைக்கிறானா. அது கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படின்னா அந்த ஒன்னுத்துக்கு உதவாத ஐனஸோடைய மெடியனும் ஓபன் ஆயிடுச்சு. இப்ப அவனால கல்டிவேஷனும் பண்ண முடியுமாடான்னு இவான்னு கேட்க ஆமா அவனுடைய சக்தியை பயன்படுத்தி 4th மெடியனை ஓபன் பண்ணி இருக்கிற லீஃப் எங்கேயோ தோக்கடிச்சிட்டான். அந்த லக்கியான ஒலி டிராகனுடைய பவர் இருக்கிறவங்க கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. அப்பா இந்த விஷயத்தை பத்தி ஊர் டைனாசிட்டி கிட்ட நான் சொல்றத வேணாமான்னு அவன் கேட்கவும் அவர் அதை கேட்டு கடுப்பாயிட்டு இப்ப ஊர் டைனாசிட்டி வந்து 2 நெய்பர் கண்ட்ரியும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனுடைய உடம்புல இருக்கிற டிராகன் பாய்சன் இன்னும் சரியாகல. எனக்கு தெரிஞ்ச அந்த ஜூ சீக்கிரமாவே செத்து போயிடுவான்டா. அதை அவங்க ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சாலும் அது ஒன்னும் அந்த அளவுக்கு ஈஸி இல்லடான்னு அவர் சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை ஜூ யுவான் இந்த போட்டியில ஜெயிச்சுட்டானா நம்மளுடைய பி ஹவுஸ்ல இருக்கிற டாப் 10 கேண்டிடேட்டை அவங்களுடைய ஏ ஹவுஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டேனே அப்பா. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லடா, நான் பல வருஷமா பிளான் போட்டு வச்சிருக்கேன். அதனால சூயுக்குங்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த 2 பல்ஸை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறவனாலையும் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. இப்ப என்ன முக்கியமான விஷயம்னா இப்ப இயரோடைய எண்டில் வரப்போற எக்ஸாமினேஷன்ல நம்மளுடைய ஹவுஸ் பி தாண்டா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜெயிச்சாகணும். அப்படி நடந்தா மட்டும்தான் அந்த கிரேட் ஜூ மென்ஷனை நம்மளுடைய கைக்கு கொண்டுகிட்டு வர முடியும். அப்பதான்டா நம்மளுடைய வேல்யூ என்னன்றது அந்த ஊ டைனாசிட்டி சேர்ந்தவங்களுக்கு புரிய வரும்டா. அப்ப நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த தாவோ ஜூ மென்ஷன்ல என் கூட சண்டை போடுறதுக்கு எவனும் இல்ல. கண்டிப்பா உங்களுக்காக நான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜெயிப்பேன். அந்த ஜூவோ யுவானையும் நான் அழிப்பேன். சீனை கட் பண்ணா ஏதோ ஒரு பொண்ணு ஓடி வந்து அவங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் பார்த்தா அவங்க 3 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்க. ஹலோ ஐனஸ் அங்க இருக்கிற எல்லாரும் சொல்ல அடா இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன ஐனஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க, என்ன சூயு யுவானே இதுக்கப்புறம் கூப்பிடுங்கன்னு ஹீரோ சொல்லவும் என்னுடைய பேரு யாங் ஜாய், நான் தான் இந்த அகாடமியோட ஹெட்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐனஸ் நேத்து நீங்க போட்ட சண்டையை பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். கிரேட் ஜூ மேன்ஷனை சேர்ந்தா உங்களை மாதிரி ஒருத்தர் எங்களுடைய ஹவுஸ்ல சேரத்துல எங்களுக்கு ரொம்ப பெருமை நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு டக்குன்னு ஓடி வந்துட்டு என்னுடைய பேரு சாங் குஷியூ, நீங்க 2 பேரும் எங்களுடைய ஹவுஸ்ல சேர போறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவளுடைய தாசு மேன்ஷன்ல உங்களை மாதிரி ஒரு அழகான ஆளே இல்லைன்னு அவ சொல்லிட்டு இருக்கவும் யார் அங்க காலையில சத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எட்சுயும் வெளியில வந்துடுறாரு. அப்படியே அவங்க எல்லாரும் வணக்கம் வைக்க காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நடந்த போட்டியில வெறும் 3 பேரு தான் கோட்டையேக்கு வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு இன்னிலிருந்து உங்களுடைய ட்ரைனிங் 2 மடங்கா நடக்க போகுதுன்னு எட்சுயு சொல்லவும் ஐயோ இவர் பண்றத பார்த்தா நான் செத்து போயிடுவோம் போல இருக்கேன்னு அவன் சொல்ல வாய முடுங்க யாங் சாய் அப்புறம் சாங் கியூஷியும் மட்டும்தான் 5 மெரிடியனும் ஓபன் பண்ணிருக்கீங்க, மத்த எல்லாரும் 4 மெரிடியனுக்கு கீழே தான் இருக்கீங்க. நீங்க யாருமே இது வரைக்கும் 6th மெரிடியனை ஓபன் பண்ணல. நீங்க யாரும் இந்த இயர் எண்டோடைய எக்ஸாமினேஷனுக்கு குவாலிஃபை ஆனவங்களே இல்ல. ஏன்னா கோட் பிஏ சேர்ந்த QU 6 மெரிடியனை ஓபன் பண்ணிட்டு டாப் லெவல்ல இருக்கான். அதனால நம்ம கோட்டையே இப்ப கோட் பிஏ விட கீழே இருக்கு. இந்த விஷயம் நம்மளுக்கு டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். அதனால இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் கடுமையா பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். இன்னிலிருந்து நம்ம வாட்டர் ஃபாலுக்கு போயிட்டு பிராக்டிஸ் பண்ணலாம்னு எட்சுயு சொல்ல எஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருக்கிற
இருக்கிறவங்களும் கிளம்பி வாட்டர் ஃபால் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்மளுடைய மேன்ஷன்ல இந்த ஈவ்லிங் வாட்டர் ஃபால் தான் கல்டிவேஷன் பண்றதுக்கு ரொம்ப அற்புதமான இடம். இதுக்குள்ளார ஒரு பர்பிள் ஸ்பிரிட் வளர்ந்துகிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டு இருக்கேன். அதுல இருந்து எனர்ஜி வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளார அந்த வாட்டர் ஃப்ளோக்கு ஏத்த மாதிரி போகும். அது மூலியமா நம்மளுடைய நரம்புகளும் ஓப்பன் ஆகி வார்மா இருக்கும். நம்மளுடைய மெண்டியனுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது அப்படின்னு சாங் கிஷு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பை இதுக்கப்புறம் நீங்க வீணாக்காதீங்க. அதனால இப்பவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்கன்னு எச்யூ சொல்லவும் எஸ் மாஸ்டர் அங்க இருக்கிறவனுங்க சொல்ல சிஸ்டர் கியூஷு எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு யூவி கேட்கவும் இந்த மாதிரி நம்ம அந்த வாட்டர் ஃபாலுக்குள்ளார என்டர் ஆனாதான் நம்மளால சார்ல்ஸ் டோனி எனர்ஜியை சீக்கிரமா அப்சர்வ் பண்ண முடியும். சரி யூவி என் கூட வாங்கன்னு சாங் கிஷு சொல்ல யூவி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி ஃபால்ஸ் கிட்ட வந்து நின்னுகிட்டு இருக்கவும் ஐனஸ் நம்மளுக்கு இன்னும் ஜூயுவான பேட்டர்னை பத்தியே தெரியாது, அதனால நம்ம திரும்பி போயிடலாம் அவன் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல முதல்ல நான் இந்த ஜெட் ஸ்பிரிட் இருக்கிற வாட்டர் ஃபாலை தான் டெஸ்ட் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் ஃபால் உள்ளார வரவும் திடீர்னு அவனை சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து அவனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிக்கவும் ஐனஸ் நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சாரான். பார்த்தா அவனுடைய மெடியன்ல என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்கேன். இந்த சார்லி டோனி ஸ்பிரிட்டோடைய எஃபெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அவனுடைய நெத்தில என்னவோ பவரை வர வச்சுக்கிட்டு சுத்தி இருந்த பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளும் கீழே நின்னுகிட்டு அந்த வெளிச்சத்தைய பார்த்துக்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு சாங் கிஷு ஓடி வந்துட்டு எதுக்காக ஐனஸ் வாட்டருக்குள்ளார போனாருன்னு கேட்கவும் அவர் இந்த வாட்டர் ஃபால் மேல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்காம அவர் உள்ளார போயிட்டாருன்னு யூவி சொல்லிட்டு இருக்கேன். இந்த வாட்டர் ஃபாலோட எஃபெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் ட்ரை பண்றப்ப என்னால கொஞ்ச நேரம் கூட உள்ளார இருக்க முடியல. ஆனா ஐனஸ் ஜூவானோடைய பேட்டர்னை கூட தெரிஞ்சுக்காம உள்ளார இருக்காரு. அவருக்கு எதனா ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, நான் போயிட்டு மாஸ்டரை கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடி போயிடறான். பார்த்தா நம்ம ஹீரோவா வந்து அப்படியே கீழே விழுந்துறான். ஐனஸ் உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல, நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவை எழுந்து நின்னுட்டு நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன்னு சொல்றான். நீங்க உண்மையிலேயே மனுஷனா இல்ல மிருகமா, எப்படி இவ்வளவு நேரம் அந்த ஈவ்லிங் வாட்டர் ஃபால் உள்ளார இருந்தீங்கன்னு சாங்கியூ சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே சீனா கட் பண்ணா எச்யூ கிட்ட நடந்த சம்பவத்தை பத்தி பேசிட்டு சரி உங்களால அதை பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சா இங்க இருந்து போயிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் யூவியோடைய கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வா நான் உனக்கு சீனியர் யோயோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல இவர் என்ன திடீர்னு இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு கல்லுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு நம்மளுடைய யோயோவை பார்த்துட்டு இவங்க உண்மையிலே ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு இது லேண்ட்ஸ்கேப் எம்பெட்டிங் சோர்ஸ் பேட்டர்ன் தானே, இது உண்மையில ரொம்ப அழகா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஐனஸும் சீனியரும் என்ன இவ்வளோ க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு யூவி சொல்லிட்டு இருக்க திடீர்னு நம்ம ஹீரோக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு கீழே விழுற மாதிரி போகவும் யூவி அதை பார்க்க அவ கண்ணுக்கு வேற ஏதோ ஒரு மாதிரி தெரியுது. என்ன நீ இப்ப சொன்ன அந்த சோர்ஸ் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ற அளவுக்கு நீ இன்னும் சூட்டபிளான ஆளா ஆகலடான்னு ஹீரோயின் சொல்ல உங்களுக்கு ஜூவான் பேட்டர்னை பத்தி தெரியுமா, தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜெட் பிரீவை எடுத்து நீட்ட அதை வாங்கிட்டு உன்னுடைய சட்டையை கைட்டுறான்னு சொல்ல ஆனா அவனும் லைட்டா ஷாக்காவ யுவியும் கரெக்டா எட்டி பார்க்க அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு வேற மாதிரி என்னவோ தோண ஆரம்பிச்சிருது. இது ஒரு ஐஸ் அப்புறம் ஃபயர் கேதரிங் பேட்டர்ன், இதை நான் டிரா பண்றப்ப உனக்கு பயங்கரமா வலி ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு யோயோவும் அப்படியே டிரா பண்ண ஆரம்பிக்க இந்த சோர்ஸ் பேட்டர்ன் என்ன இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஹீரோ அவனுக்குள்ளரே சொல்லிட்டு இருக்க என்ன நீ பேசாம அமைதியா இருக்கிற, நீ பேசுறதால எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லடான்னு யோயோ சொல்ல நீங்க சோர்ஸ் பேட்டர்னோடைய ஹையஸ்ட் லெவல்ல இருக்கீங்க, அதனால இப்ப உங்களால எத்தனை பேட்டர்னை எனக்குள்ளார டிரா பண்ண முடியும்னு ஹீரோ கேட்க இப்போதைக்கு என்னால உனக்கு 3 தான் டிரா பண்ண முடியும், நீ 4வது அடையறதுக்கு தகுதியானதுக்கு அப்புறம் நான் உனக்கு அதை டிரா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு யோயோ சொல்லவும் மாஸ்டர் என்ன உங்களை பாதுகாக்க சொன்னாரு, ஆனா இங்க எல்லாம் தலைகீழ நடந்துகிட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்ல தாத்தா என்ன சொன்னாருன்னா இப்ப உன்னால என்ன பாதுகாக்க முடியாது, ஆனா ஃபியூச்சர்ல உன்னால பாதுகாக்க முடியும்னு சொன்னாரு. சரி நான் டிரா பண்ணி முடிச்சிட்டேன்டான்னு ஹீரோயின் சொல்லவும் அந்த பவர் எல்லாம் ஹீரோக்குள்ளார போக ஹீரோவும் சவுண்டை விட யூவிக்கு அதுக்கு அது வேற மாதிரி கேட்டுருது. சரி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுக்கும் டிரா பண்ணி கொடுக்க முடியுமா, அவ ஒரு பொண்ணு தான், நீங்களும் உள்ளரே இருக்கீங்க, உங்களுக்கும் புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்ல ஓகே ஆனா இந்த ஒரு தடவை மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு ஹீரோயின் சொல்ல யூவி வான்னு ஹீரோ கூப்பிட அப்படியே யூவிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளார வரவும் உனக்கு இங்க என்னடா வேலை, வெளியில போடான்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி வெளியில தள்ளிடுறா. சரி உன்னுடைய ட்ரெஸ்ஸை கைட்டுன்னு சொல்லவும் அவளும் அவளுடைய ட்ரெஸ்ஸை கைட்ட நம்ம ஹீரோயினும் அவளுடைய முதுகுக்கு பின்னாடி டிராப் பண்ண ஆரம்பிக்கவும் அவளுடைய முதுகுல இருந்து வந்த பவரை பார்த்துட்டு இது ஜூயோ யுவானதை விட ரொம்ப நல்லாவே இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே
அப்படியே அவங்க 2 பேரும் வெளியில வர, சீனியர் நீங்க ஃப்ரீயா இருந்தா எங்க கூட வாட்டர் ஃபாலுக்கு வாங்கன்னு ஹீரோ சொல்ல, யோயோவும் ஓகே நீரா. சீனை கட் பண்ணா அவனுங்க எல்லாரும் வாட்டர் ஃபால் உள்ளார உட்காந்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த இடத்துக்கு டியான் எக்ஸுவும் அவங்களுடைய ஆளுங்களும் வர, டியான் எக்ஸு செகண்ட் அகாடமி ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான டைமிங் இன்னும் வரல, அதுக்குள்ளார எதுக்காகடா நீங்க இங்க வந்தீங்க? அட பேலஸ் மாஸ்டர் சொன்னதுனால தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம், நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க. இப்ப நாங்க இப்ப இந்த வாட்டர் ஃபால்ல ட்ரைனிங் எடுக்க போறோம். நீ இப்ப என்னதான்டா சொல்ல வர? இந்த ஜெயிட் ஸ்பிரிட் வாட்டர் ஃபால்ல 2 நாளைக்கு 8 மணி நேரம் மட்டும் தான்டா யூஸ் பண்ணணும். ஆனா நீங்க என்னடானா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க என்ன அவ்வளவு பெரிய பருப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களாடா? உங்க கோட்டையில இருக்கிறவன் எவனுமே ஒத்தானவன் இல்ல, எங்க கோட் பி தான்டா சிறந்தது, அதனால நீங்க இங்கிருந்து கிளம்புங்கடான்னு டியான் எக்ஸு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் கடுப்பாயிட்டு டே எக்ஸுன்னு சொல்லிட்டு அவருடைய பவரை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா உன்னை பார்த்து நான் பயந்துருவேன்னு நினைச்சாடான்னு சொல்லிட்டு அவனும் அவனுடைய பவரை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணோம். அப்படியே அவங்க 3 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப, இப்ப நீ எப்படிடா ஃபீல் பண்றன்னு யோயோ கேட்க, என்னுடைய முதுகுக்கு பின்னாடி என்னவோ ஹெவியா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லைன்னு யூவி சொல்ல, நம்ம டுன்டுன் திடீர்னு ஹீரோ மேல வரவும் ஹீரோ அதை பிடிக்க டுன்டுனோ கடுப்பாகி அவனுடைய மூஞ்சிலே அடிச்சுட்டு யோயோ கிட்ட போகவும், ஹீரோ அதை மறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்து என்னத்தையோ கொடுக்கற மாதிரி போயிட்டு அவனே சாப்பிட்டுட்டு அதை கடுப்பேத்திடுறான். பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல இருக்கிறவனுங்கெல்லாம் கோட்டையக்கும் கோட்டு பி சேர்ந்தவங்களுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்காண்டா, வாங்கடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் அதை கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா அவங்க 2 பேரும் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க, அவருடைய பவரை வர வச்சுக்கிட்டு கடுப்பா நின்னுகிட்டு இருக்க, அந்த இடத்துல இருக்கிறவனுங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க, திடீர்னு அந்த பவர் போக ஆரம்பிச்ச இடம் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த ஒருத்தர் வந்து 2 பேரும் கொஞ்சம் தயவு செஞ்சு சண்டை போறத நிறுத்துங்க, நீங்க 2 பேருமே டியாங்கியான் ரிலிம்ல இருக்கீங்க, நீங்க 2 பேரும் சண்டை போட்டா கண்டிப்பா இந்த வாட்டர் ஃபால் அழிஞ்சு போயிடும், அப்புறம் இதால யாருக்கும் எந்த ஒரு யூஸும் வராதுன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, அவரு சொல்றத கேட்டு அவங்க 2 பேரும் அவங்களுடைய பவரை மறைய வச்சிடறாங்க. நீங்க இந்த வாட்டர் ஃபாலோடைய டைமிங்கை மாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்டான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, மாஸ்டர் சூயு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, இந்த வாட்டர் ஃபால் எவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம எங்களுடைய மாஸ்டரும் தாசுவா மேன்ஷனை சேர்ந்த ஒரு மாஸ்டர் தான், அதனால நீங்க இப்போ ஒரு நல்ல பதில சொல்லி இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டுகளுடைய மனசை குளிர வைப்பீங்க நான் நம்புறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, அவரும் அதை கேட்டு கொஞ்சம் கடுப்பா நின்னுகிட்டு இருக்க, டேய் ரூல்ஸ் படி நீ ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உன்னால இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும், இன்னும் இந்த வருஷத்தோடைய எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளார நீ என்னடானா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்லவும், டேய் அங்க கொஞ்சம் பாருண்டா, ஐனஸுக்கு பின்னாடி இருக்கிற பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, இந்த உலகத்திலே இவ்வளவு மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருப்பாளான்னு தெரியல, சாவோ மென்ஷனுக்கு எப்படிடா இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சான்னு அவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களுடைய ஹவுஸே தொடர்ந்து 2 வருஷமா போட்டியில தோத்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க, இந்த வருஷமா தோத்து போனீங்கன்னா அப்புறம் ஹவுஸோடைய ஹெட்ன்ற பதவி உங்களை விட்டு போயிடும் ஐனஸ் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வேணும்னா பாருடா இந்த வருஷம் எங்களுடைய ஹவுஸே தாண்டா இந்த போட்டியில ஜெயிக்கும்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, என்னது உங்களுடைய ஹவுஸே தான் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருமா, சரி அதையும் பார்த்தலாம், இந்த இயரோடைய எக்ஸாமினேஷன் இன்னும் சில மாசத்துல வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதா ஒரு போட்டி வச்சுக்கலாம், 2 ஹவுஸ்ல இருந்து ஒரு ஆளுன்னு வந்து இந்த வாட்டர் ஃபால் உள்ளார போயிட்டு யாரு ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் இந்த போட்டியோடைய வெற்றியாளர், அதுக்கப்புறம் அந்த ஹவுஸை சேர்ந்தவங்களே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னு அவன் சொல்லவும், உனக்கு என்னடா நீ 6 மெரிட்டின்னு ஓபன் பண்ணிட்டு அதனால நீ இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்கன்னு அவன் சொல்லவும், நான் உன் கூட போட்டி போடுறேன்டான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. பரவாயில்ல ஐனஸ் நான் உங்களுடைய தைரியத்தை பாராட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப, மீன் தானா வந்து வழியில மாட்டுதுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ அவங்க மாஸ்டர் கிட்ட வந்துட்டு, மாஸ்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் அவனை தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன், உன்னால முடிஞ்ச பெஸ்ட குர்றான்னு அவரு சொல்லவும், அப்படியே அவங்க 2 பேரும் போட்டிக்கு ரெடியா வந்து நின்னுகிட்டு இருக்க, யூ நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா ஜூயுவான் தான் ஜெயிப்பான்னு யோயோ சொல்லிக்கிட்டு இருக்கா, ஐனஸ் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா நீங்க தான் இந்த போட்டியில ஜெயிப்பீங்கன்னு ஹவுஸியாவை சேர்ந்த எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஐனஸால அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் இதை தாக்கு பிடிக்க முடியும், அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல வந்த குப்பைங்க மாதிரி நம்மளுடைய நினைச்சுக்கிட்டு இருக்கான், அதனாலதான் இப்ப அவன் அவ்வளவு தைரியமா இருக்கான்னு
ஹவுஸ் பிஏ சேர்ந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க. சரி போட்டி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளார புகுந்து போகவும் அவன் கையில என்னவோ பில்ஸ வச்சுக்கிட்டு இருந்து அப்படியே அவனும் உள்ளார போயிடுறான். பார்த்தா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு பயங்கரமா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உண்மையிலேயே யோயோ கொடுத்த ஐஸ் அப்புறம் ஃபயர் பேட்டர்ன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னால இப்ப இந்த எனர்ஜி எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாவே அப்சர்வ் பண்ண முடியுதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். டியானியாச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனா அந்த ஜாவோ யுவன் இன்னும் வெளியில வரவே இல்லைன்னு அந்த பொண்ணு கேட்க, அதுக்குள்ளார அவசரப்படாத, போட்டியோட முடிவுல அவனுடைய பிசிக்கல் பாடி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னு அவரு சொல்லிட்டு இருக்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஜாவோ யுவான் தான் இந்த போட்டியில ஜெயிப்பான்னு நம்மளுடைய யோயோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்துட்டு 6 மெரிடியனை ஓபன் பண்ணி வச்சிருக்கிற என்னாலேயே இதை தாக்கு பிடிக்க முடியல. இவன் எப்படிதான் இன்னும் இந்த இடத்துல இருக்கிறானோ, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன், கண்டிப்பா நான் இதுல ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பில்ஸை சாப்பிட்டுறான். பார்த்தா திடீர்னு அவனை சுத்தி ரெட் கலர்ல என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து அவனுடைய நெத்திலையும் என்னவோ பவர் வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் உள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை விட நம்மளுடைய ஹீரோ பயங்கரமா பவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் இன்னும் பயங்கரமா பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா திடீர்னு ஹீரோக்கு பின்னாடி என்னவோ பவர் வரவும் அப்படியே ஹவுஸேவை சேர்ந்த மாஸ்டரோ இன்னும் ஐனஸால எவ்வளவு நேரத்துக்கு இதை தாக்கு பிடிச்சுக்கிட்டு உள்ளார இருக்க முடியும்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு ஹவுஸ் பிஏ சேர்ந்த மாஸ்டர் ட்ரைனிங் எடுக்க வந்த நேரத்துல ஐனஸ போட்டிக்காக அனுப்பியிருக்கீங்க, நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் பிசிடி ஹவுஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு கடவுள் உதவி பண்ணிட்டு இருக்காரு, ஆனா நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவை டக்குன்னு ஒரு சோல் பிளேஸுக்கு வர வச்சுட்டு அவன் அடிக்க ட்ரை பண்ண, என்னது சோலா டக்கான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஷீல்டு மாதிரி வர வச்சு அதை தடுத்துக்கிட்டு இருக்க, அவனுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கவும் ஹீரோ அவனுடைய மெரிடியன்ல இருக்கிற பவரை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருந்து அதை விடாம தடுத்துக்கிட்டு இருக்கவும், நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இன்னும் பவரை கொடுத்து அவன் அனுப்பிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் விடாம தடுத்துக்கிட்டே இருக்க. அவனுடைய மெரிடியன்ல இருந்த பவர் திடீர்னு வெடியவும் அந்த பவர் அந்த இடத்தை சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. நான் ஜூயுவானுடைய சோல் அழிச்சு இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருந்து அவனுடைய பவர் அந்த இடத்துல வர வைக்கவும், என்னது இது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு அவனுடைய சோல் அதுக்குள்ளார அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருது. என்னை விடுன்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்க, அதுவோ விடாம வேகமா அவனை உள்ளார இழுக்கவும் பார்த்தா அவன் வெளியில வந்து விழுந்துடுறான். என்னது கியூவா, இது எப்படி நடந்துச்சுன்னு ஹவுஸ் பியோடைய மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்க, அது ஐனஸ் வராருன்னு அவ கத்தவும் நம்மளுடைய ஹீரோ சீனா வெளியில வந்துடுறான். ஐனஸ் உங்களுடைய 3 மெரிடியன் ஓபன் ஆயிட்டு இருக்கேன்னு யூவி சொல்லிக்கிட்டு இருக்க, ஒட்டில உங்களுடைய ஹவுஸ் பி தோத்து போயிடுச்சுன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும், நம்ம ஜெயிச்சிட்டோம்டான்னு அவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அட ஹவுஸ் ஏவை சேர்ந்தவங்க ஜெயிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரைனிங் டைம் ரொம்ப கம்மி ஆயிடுமே அங்க இருக்கிறவனுங்க பேசிக்கிட்டு இருக்க, டே நீ சீட் பண்ணி கியூவோடைய சோலிய டேமேஜ் பண்ணி இருக்கடான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு ஹீரோவா அவங்க மாஸ்டர் கிட்ட வந்துட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய சோலை அழிக்கலான்னு ட்ரை பண்ணான், ஆனா கடைசியில அவனுக்கு இந்த மாதிரி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவனுடைய சக்தி அதிகரிக்கிறதுக்காக அவன் பில்ஸை வேற எடுத்திருக்காங்க பாருங்கன்னு ஹீரோ சொல்லவும், அவன் பில்ஸ் எடுத்ததுக்கான அடையாளம் அவன் நெத்தியில இருக்கிறத பார்த்துட்டு இவன் 6 மெரிடியனை ஓபன் பண்ணி வச்சிருக்கான், இருந்தாலும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கானே, இவன் இதை நினைச்சு அசிங்கப்படணும்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. யாரா இப்ப அப்படி பேசினதுன்னு அவன் சொல்லிட்டு அவனை அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சோகமா இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு, மாஸ்டர் நம்ம கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அதிகமா ஜெயிச்சிருக்கோம், அதில் 1/2 மணி நேரம் பிங் அப்புறம் டிங் ஹவுஸை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கலான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும், தேங்க்யூ ஐனஸ்ன்னு அவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டரும் சரின்னு சொல்ல அப்படியே அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா எங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணுவோம் ஐனஸ்ன்னு அவனுங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. கியூவோ கடுப்பாயிட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துட்டு, கியூ எதுக்காக நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, அந்த ஜூயுவான் எப்படியோ லக்ல ஜெயிச்சிட்டான், ஆனா சண்டைன்னு வந்தா உனக்கு அவன் ஈடாக முடியாதுடா, நீ தாண்டா சிறந்தவன் அவ சொல்லிக்கிட்டு இருக்க, நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்றத இந்த ஊரு ஃபுல்லா காட்டுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், ஆனா அந்த ஜூயுவான் வந்து என்ன இப்படி அசிங்கப்படுத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவளோ அப்படியே அவனுடைய கை மேல கைய வச்சுட்டு, சரி நீ ஒன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, இன்னும் எக்ஸாம் ஆரம்பிக்கல, அவனை எக்ஸாம்ல கவனி
கவனிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, என்ன அசிங்கப்படுத்தின அவனை நான் திருப்பி அசிங்கப்பட வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு கியூ சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இவங்க இன்னும் அந்த வாட்டர் ஃபால் உள்ளாரே இருந்துகிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய மெரிடியன் ஓபன் ஆகிற ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன்னு யாங் சாய் சொல்லிட்டு இருக்கான். அங்க பாருங்க, யாரோடைய மெரிடியனோ ஓபன் ஆயிடுச்சுன்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா நம்ம யூவியும் அந்த வாட்டர் ஃபாலுக்குள்ளார இருந்து சீனா வெளியில வந்துட்டு அந்த இடத்துல நிக்கமும், என்னது 5 மெரிடியனை ஓபன் பண்ணிட்டீங்களா யூவி, நீங்க உண்மையிலே ரொம்ப அற்புதமானவங்கன்னு சைட்ல இருக்கிறவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. இது ரொம்ப நல்ல விஷயம், நம்மளுடைய ஹவுஸ் சேவை சேர்ந்தா நீங்க 3 பேரு 5th மெரிடியனை ஓபன் பண்ணிருக்கீங்கன்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. யூவி 5வது மெரிடியனை ஓபன் பண்ணிட்டா நானும் என்னுடைய சக்தி அதிகரிச்சு ஆகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்கடா நம்ம இங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு மாஸ்டர் அங்கிருந்து கிளம்பவும், எல்லாரும் ட்ரைனிங் பண்றத நிறுத்துங்க, டைம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம போலான்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க. உள்ளார இருந்த எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. ஆனா நம்மளுடைய ஹீரோ இருந்த இடத்துல என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, எல்லாரும் அங்க பாருங்க, மேஜஸ்ட்ரி சக்தி அதிகரிச்சுட்டாரு போல இருக்கு அப்படின்னு யூவி சொல்லிட்டு ஆச்சரியமா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ வாட்டர் ஃபாலுக்குள்ளார இருந்து சீனா வெளியில வந்து நின்னுகிட்டு இருக்கான். சீனா கட் பண்ணா பரவாயில்லையே, அதுக்குள்ளார நீ 4th மெரிடியனை ஓபன் பண்ணிட்டியா, இது ரொம்ப நல்ல விஷயம் தான் அவனுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நீ சீக்கிரமா இன்னும் உன்னுடைய சக்தியை அதிகரிச்சாகணும்டான்னு ஹீரோவுடைய அம்மா சொல்ல, அடுத்த மெரிடியனை ஓபன் பண்ணணுமா, ஆனா அந்த வாட்டர் ஃபால் உள்ளார உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நான் என்னுடைய 5th மெரிடியனை ஓபன் பண்றதுக்கு வேற எதனா ஒரு வழியை தான் கண்டுபிடிச்சாகணும். எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த கியூ 7th மெரிடியனையே ஓபன் பண்ணிட்டு இருப்பான். கண்டிப்பா நான் அவனுக்கு மேட்சான ஆளா ஆகவே முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அட அவ்வளவுதான் விஷயமா, உன்னுடைய அடுத்த மெரிடியனை ஓபன் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அதை வந்து 36 பீஸ்ட் பிரீமியர் மெடிசன் ஓபனிங்னு சொல்லுவாங்க. ஆனா நீ அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சனா உன்னுடைய உடம்புல இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி உன்னால அடுத்த மெரிடியனை ஓபன் பண்ண முடியும்னு யோயோ சொல்லிட்டு இருக்க. ஆனா நீ சொல்ற விஷயத்துல ரிஸ்க் இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்ல, இது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான், ஆனா இவன் நினைச்சானா இதை ஈஸியா முடிச்சிட முடியும்னு யோயோ சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயத்துல கொஞ்சம் நீ கவனமா முடிவெடுதான்னு ஹீரோவுடைய அம்மா சொல்ல, அம்மா கிளாஸ் 1 பீஸ்ட் சோசுக்கே நான் பயந்துகிட்டு இருந்தா வருங்காலத்துல வரப்போற ஆபத்து எல்லாத்தையும் நான் எப்படி சமாளிப்பேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப நல்லா சொன்னடா, நாளைக்கே நான் ஆளுங்களை அனுப்பி அந்த 36/1 பீஸ்ட் சோஸ எடுத்துக்கிட்டு வர சொல்றேன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்ல, அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றோம். பேட்டல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா இவன் ஒரு வேஸ்ட் ஆயிடுவான், அதனால இவன் போட்டு விடுங்கன்னு யோயோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா நான் நம்மளுடைய கமாண்டரையும் கூடவே சில பேரையும் அனுப்பி வைக்கிறேன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்ற பேக்ரவுண்ட் வாய்ஸ் மட்டும் கேக்குது. அப்படியே நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்க, ஏதோ ஒரு பீஸ்ட் வரவும் ஹீரோ டக்குன்னு அதை அடிச்சு கடாசிடுறான். அதுவோ கடுப்பாயிட்டு வேகமா ஹீரோ சைடு வந்துட்டு திடீர்னு பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுது. என்னடான்னு பார்த்தா நம்மளுடைய யோயோ அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா, பின்னாடியே சோல்ஜர்ஸும் வந்துடுறானுங்க. இந்த இடம் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமா இல்ல, நம்ம ஏன் இங்கேயே கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க கூடாது, யோயோ உங்களை பாத்துக்கிறதுக்காக இந்த இடத்துல ஆளுங்க இருக்காங்க, நான் போயிட்டு ஹண்ட் பண்ற வேலையை ஆரம்பிக்க போறேன்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, எனக்கு டுன்டுனே போதும்னு யோயோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா அவனுங்களை விடாதீங்கடா சீக்கிரமா புடிங்கடான்னு யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுங்களை தப்பிக்க விடாதீங்கடா சீக்கிரமா போய் புடிங்கடா அப்படின்னு யாரோ கத்திக்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துல இருந்து 2 பேரும் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க. நீ சிட்டிக்குள்ளாரே இருந்துகிட்டு இருந்தனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா நீ இப்ப அந்த பிளாக் ஃபாரஸ்ட் மவுண்டனுக்குள்ளார போயிருக்கியா, கண்டிப்பா நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்த வந்துட்டு, சார் நம்மளுடைய கியூ பேலஸ்ல இருந்து ட்ரெஷருங்களை திருடங்க தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க, நம்ம ஆளுங்களையும் நான் பின்னாடியே குடிக்க சொல்லி அனுப்பி இருக்கேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா நம்ம ஆளுங்க எல்லாரையும் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த திருடங்களை பிடிச்சிக்கிட்டு வாங்கடான்னு கியூ சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோவை ரெடியா தேடிக்கிட்டு இருந்து அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட ஆரம்பிச்சான். கடைசியில நம்மளுடைய ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சு அடிக்க அந்த மான்ஸ்டரும் காலி ஆயிடுது. திடீர்னு என்னவோ பச்சை கலர்ல ஆக ஆரம்பிக்கும். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு பாம்பு நம்மளுடைய ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு வர, ஹீரோ எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு திருப்பி வந்து அதை அடிச்ச அடியில அது போயிட்டு அப்படியே கீழே விழுந்துருது. ஹீரோவை திருப்பி அந்த பாம்பு மேல தள்ளி விட டக்குன்னு ஹீரோ அந்த பிரஷ்ஷை வர வச்சு அடிக்கவும் அதோடைய தலையில குத்திக்கிட்டு அதுவும் காலி ஆயிடுது. மாஸ்டர் நம்ம நினைச்ச மாதிரியே டார்கெட் நம்மளுடைய ரேஞ்சுக்குள்ளார வந்துருச்சுன்னு அவனை ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்க. சவுண்டு நிறைய போட்டுக்கிட்டு போய் அப்படியே அவனை தேட ஆரம்பிங்கடான்னு அவன் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் அங்க இருந்து
கிளம்பிடுறானுங்க. அப்படியே பார்த்தா எங்கால யோயோவோ தண்ணியில காலை விட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கவும் அப்படியே நம்மளுடைய ஹீரோவும் அந்த பீஸ்ட தூக்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். பரவாயில்லையே, இந்த தடவை எந்த காயமும் ஏற்படாம திருப்பி வந்துட்டியே. சரி இந்தா இத புடி, ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஆட்டுல இருக்கிற ரத்தத்தை மட்டும்தான் எடுக்கணும், ஏன்னா அதெல்லாம் ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு யோயோ சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா அதை எடுத்துக்கிட்டு வந்து வச்சுட்டு இன்னும் 20 பீஸ்ட் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, நான் போயிட்டு என்னுடைய வேட்டையை கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறோம். அப்படியே அவனுங்க 2 பேரும் சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்க யாரு அதுன்னு கமாண்டர் கேட்கவும், கமாண்டர் லூ, நான் உங்களை இந்த இடத்துல மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, கீ ஃபேமிலியோட காட்ஸா எதுக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னு கமாண்டர் கேட்க, எங்களுடைய பேலஸ்ல இருந்த ட்ரெஷரை 2 திருடனுங்க தூக்கிக்கிட்டு இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார தான் வந்துட்டானுங்க, அவனுங்களை பிடிச்சிக்கிட்டு போறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னது திருடனுங்களா? இந்த இடத்துல திருடனுங்க யாருமே இல்ல, மேஜிஸ்ட்ரி இந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதனால நீங்க இப்பவே இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும்டான்னு கமாண்டர் சொல்றாரு. டேய் லூயு, நீ சொல்றத நான் கேப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, போயிட்டு அந்த திருடங்களை கண்டுபிடிங்கடான்னு அவரு சொல்லவும், அவனுங்களும் வைய மறைச்சுக்கிட்டு, டே கியூலிங், நீ என்ன நாங்களும் அந்த திருடங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இல்லைன்னா மேஜிஸ்ட்ரியை எதனா பண்ணலான்ற ஒரு எண்ணத்துல நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்களாடான்னு கமாண்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா எங்கால யோயோவோ ஜாலியா உக்காந்துக்கிட்டு இருக்க, என்னடா இவ இவ்வளவு அழகா இருக்கா, இவ்வளவு மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லடா, டி நீ போயிட்டு அந்த சின்ன பையல பாத்துக்கோ, நான் இவளை பாத்துக்கிறேன்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி பாஸ், ஆனா அவளை அவசரப்பட்டு சாவடிச்சிட போறீங்க, எனக்கும் கொஞ்சமா விட்டு வைங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடறான். ஏ பொண்ணே, நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, டுன்டுன்னு ஏயோ சொல்ல, நம்ம டுன்டுன்னு அவனை பார்த்து கொலைச்சுக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு அவன் காலால நசுக்கிற மாதிரி வரவும் திடீர்னு என்னவோ பவர் வர ஆரம்பிக்கவும் நம்மளுடைய டுன்டுனோ பீஸ்ட் மாதிரி மாறி அவனை போட்டு தள்ளிடுறான். சீனை கட் பண்ணான். நம்மளுடைய ஹீரோ அடுத்த பீஸ்ட சாவடிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கவும் திடீர்னு என்னவோ பவர் வந்து அந்த இடத்துல அடிக்க, யாராங்க சீக்கிரமா வெளியில வாடான்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட தூக்கி அடிச்சிடறான். பார்த்தா அவன் கூட வந்தவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, நான் உன்னை சாவடிச்சுட்டா என்னுடைய வாய்க்கு முழிக்க உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு காசு கிடைச்சிரும்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், இவன் லூயு டிஷனுடைய டிஃபென்ஸை தாண்டி வந்திருக்கானா, கண்டிப்பா அந்த இடத்துல என்னவோ நடந்திருக்குன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்க, நீ நான் சொல்றத கேட்டு நீ சீக்கிரமா சேர்த்து போயிடு, நான் போயிட்டு வேற அந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ணணும்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அதை கேட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டு அவனுடைய பவரை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க, அவனும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்க வர ஹீரோவும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்க பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போயிட்டு அவன் பின்னாடி போவ, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி ஹீரோ கூட வந்து சண்டை போட ஆரம்பிச்சாரான். கடைசியா நம்மளுடைய ஹீரோ அவனுடைய டிராகன் ஸ்பிரிச்சுவல் பவரை வர வச்சுக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கவும் அவன் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்க, ஹீரோவா டக்குன்னு அவனுடைய டிராகன் ஸ்பிரிச்சுவலை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறான். உனக்கும் கொஞ்சம் திறமெல்லாம் இருக்கும் போல தெரியுது, நான் தான் உன குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருந்திருப்பான் போல தெரியுது, கோஸ்ட் ஸ்டெப்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோவை அடிக்க வர, ஹீரோ டக்குன்னு அவனுடைய டைகர் ஸ்பிரிட் பவரை வெளியில வர வைக்கிறான். பார்த்தா அந்த டைகர் ஸ்பிரிட்டோடைய சவுண்டு கேட்டுட்டு மேஜிஸ்ட்ரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு கமாண்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நாங்க வந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு போலன்னு கியூ அனுப்பினாலும் அவருக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணோம். நான் யோயோக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி வந்துகிட்டு இருக்கேன். நம்ம யோயோவோ உக்காந்துக்கிட்டு ஜாலியா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கவும் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, யோயோ உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா அவன் தான் கொஞ்சம் அன்லக்கியான ஆளுன்னு யோயோ சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவன் எங்க இருக்கான்னு ஹீரோ கேட்கவும் நம்ம டுன்டுனோ திடீர்னு வாயில இருந்து என்னத்தையும் வர வைக்கவும் ஹீரோ அதை பார்த்துட்டு, இவ்வளவுதான் மிச்சம் இருக்கா, அவன் அப்படின்னா கொடூரமா செத்து போயிருப்பான் போல தெரியுதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதை ஜெனிசியஸ் டெக்னிக்கை ரெக்கார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு யோயோ சொல்லிட்டு இருக்கேன். இதை யூஸ் பண்ணி கூட அப்படியெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் அதில் அனுப்ப பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல என்னவோ மெசேஜ் மாதிரி வந்துகிட்டு இருக்கமோ, என்னது மிஸ்டிக் லைட்னிங் டெக்னிக்கா, இது ரொம்ப ரேரான ட்ரெஷர் ஆச்சு, ஆனா இதுக்கு முன்னாடி நான் இதை எங்கேயோ கேள்விப்பட்டு இருக்கேனே, இது வந்து கியூஐ பேலஸ் சேர்ந்தவங்களுடைய முக்கியமான டெக்னிக் ஆச்சு, ஆனா இது எப்படி இந்த திருடனுங்களுடைய கைக்கு வந்துச்சுன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ யோசிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும், 36 பீஸ்டுகளே உன்னுடைய ட்ரைனிங்க்கு போதுமானதுரான்னு யோயோ சொல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் கியூஐ பேலஸ் சேர்ந்தவங்களுடைய டெக்னிக் இப்ப என்னுடைய கைக்கு வந்துருச்சு, இதை நான் கண்டிப்பா அவனுங்களுக்கு திருப்பி கொடுக்கவே மாட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, எதுக்காக அவனை இங்க தூக்கிக்கிட்டு வந்திருக்கன்னு யோயோ கேட்க, இவன் என்ன பண்ண தெரியுமா, என்ன கொஞ்சம் விட்டு இருந்தா சாவடிச்சிட்டு இருப்பான், நான் கரெக்டா டைகர் வர வச்சு அவனை எப்படியோ தடுத்து
சமாளிச்சுட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம யோயோவும் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க, மேஜிஸ்ட்ரி நீங்க நல்லா இருக்கீங்களா, என்ன மன்னிச்சிருங்க, நான் லேட்டா வந்துட்டேன்னு கமாண்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அட எல்லாரும் எழுந்துருங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ சொல்ல, இவன் எப்படா இன்னும் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பக்கமும் அவன் கீழே விழுந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, திருட்டு பயலே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுடைய பேலஸ்ல இருந்து ட்ரெஷரை திருடிக்கிட்டு வந்திருப்பேன்னா உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அப்படியே அவனை சாவடிச்சாரு. இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் கியூ பேலஸை சேர்ந்தவங்களுக்கும் தான் கனெக்ஷன் இருக்கும் போலன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்ன கமாண்டர்லு என்ன சொல்ல வந்தீங்க, இவன் வந்து மேஜிஸ்ட்ரியே சாவடிக்க நினைச்சிருக்கான், அது மட்டும் இல்லாம கியூஐ பேலஸ்ல இருக்கிற மிஸ்டே லைட்டிங் டெக்னிக்கை வேற இவன் திருடிக்கிட்டு வந்திருக்கான், அதனால இவன் செத்து போறதுக்கு ரொம்ப தகுதியான ஆளு தான். ஆனா மொத்தமா 2 திருடனுங்க வந்தானுங்க, ஒருத்தன் இங்க இருக்கிறான், இன்னொருத்தன் எங்க போனான்னு அவர் கேட்கவும், நம்ம ஹீரோவை திரும்பி டுன்டுனா பார்த்துட்டு நான் ஒருத்தனை மட்டும் தான் பார்த்தேன், இன்னொருத்தன் வந்து மிஸ்டி லைட்னிங் டெக்னிக்கை தூக்கிட்டு இந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டான்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவரு சொல்லவும், அவன் போயிருக்க மாட்டான்னு எப்படி நீங்க இவ்வளவு நிச்சயமா சொல்றீங்கன்னு ஹீரோ கேட்கவும் அவன் அப்படியே சைலண்ட் ஆயிரும். நம்ம ஹீரோவும் அந்த மீனு கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டு, ஹெட் சர்வெண்ட் வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த மீனை சாப்பிடலான்னு சொல்லவும், இல்ல நான் அந்த திருடனுங்களை பிடிக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன், நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. மேஜிஸ்ட்ரி இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் அந்த பிரின்சஸ் கியூக்கும் என்னவோ சம்மந்தம் இருக்கும் போல தெரியுது, நம்ம இவனை அப்படியே போக விட்டலாமான்னு கமாண்டர் கேட்க, அவங்களுக்கு எதிராக நம்ம கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, அதனால நம்மளால எதுவும் பண்ண முடியாது, யாருன்னா ஒருத்தர் அனுப்பி இந்த விஷயத்த பத்தி என்னுடைய அப்பா கிட்ட சொல்ல சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கமாண்டரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. சீனை கட் பண்ணா, என்ன மிஸ்டி லைட்னிங் டெக்னிக்கை கண்டுபிடிக்க முடியலையாடா உங்களாலன்னு யூ கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா, நான் அந்த இடத்துக்கு போனப்ப லியோ டாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, அது மட்டும் இல்லாம லியோ எங்க போனானே தெரியலன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த விஷயம் மட்டும் அப்பாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாரோ தெரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கினதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ உன்னுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத மேஜிஸ்ட்ரி கூட போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ல போயிட்டு அசிங்கமா தோத்துக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னதை அவன் யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா நான் அந்த மிஸ்டி லைட்னிங் டெக்னிக்கை திருப்பி கண்டுபிடிச்சே ஆகணும், அப்பா இப்ப போருக்கு தயாராக மிலிட்டரி கேம்புக்காக போயிருக்காரு, அதனால அவரு திருப்பி இங்க வரத்துக்குள்ளார நம்ம அதை திருப்பி எடுத்துக்கிட்டு வந்தே ஆகணும்னு கியூ சொல்லிட்டு இருக்கான். எஸ் மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன், அவனுடைய போட்டோவா வாண்டட் போஸ்டர்ல போட்டு இந்த உலகத்துல அவன் எங்க இருந்தாலும் கண்டிப்பா அவனை பிடிச்சி திருப்பி நம்மளுடைய மிஸ்டி லைட்னிங் டெக்னிக்கை எடுத்துக்கிட்டு வருவான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ண யோயோவோ உட்காந்துக்கிட்டு என்னவோ மருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே 36 பெஸ்ட் அன் பண்ணிட்டு வந்திருக்கான், ஆனா இந்த பிளட் சோர்ஸ் என்ன கம்மியா தான் இருக்குன்னு ஹீரோ கேட்க, இதுல வெறும் ஈவில் ஸ்பிரிட் மட்டும் தான் இருக்கு, இப்ப நீ உன்னுடைய ட்ரெஸ்ஸை கைட்டுடான்னு யோயோ சொல்ல, நம்ம ஹீரோவும் ட்ரெஸ்ஸை கைட்டு போட்டுட்டு உக்காந்துடுறோம். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட நீ இப்ப பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்க, ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய மைண்டை உன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சுக்கோ, ஈவில் ஸ்பிரிட் உன்னுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாதுறான்னு யோயோ சொல்லிட்டு அந்த மருந்தை யூஸ் பண்ணி ஹீரோக்கு பின்னாடி வரிய ஆரம்பிச்சிடறா. நம்மளுடைய ஹீரோவும் வலியை தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு யோயோ சொல்ல, ஹீரோவுடைய முதுகுக்கு பின்னாடி இருந்து என்னவோ பவர் எல்லாம் பயங்கரமா வெளியில வந்துகிட்டு இருக்க, ஹீரோவோ அப்படியே அவனுடைய டிவைன் ஸ்பேஸுக்கு வந்துடுறான். பார்த்தா அதுல இருந்து என்னவோ பவர் வந்து ஹீரோ மேல அடிக்கவும் ஹீரோவுடைய மெரிடியன்ல என்னவோ ஆக ஆரம்பிக்குது. என்னால 5th மெரிடியனுடைய ஒரு பாட்டு ஓப்பன் ஆனதை உணர முடியுது. அடுத்ததான் நீ போயிட்டு இந்த மாதிரியே பீஸ்டம்லோடைய பிளட் எசன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தனா 1 மாசத்துக்குள்ளாரே உன்னால 5th மெரிடியனை ஓபன் பண்ண முடியும்னு யோயோ சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அவனுடைய கையை பார்த்துக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ண அடுத்த நாள் வந்து அந்த இடத்துல இருக்கிற பீஸ்டங்க எல்லாத்தையும் வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். அப்படியே நைட் ஆகவும் பிளட் எசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்க, கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டு வேட்டையாட ஆரம்பிச்சிடறான். அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த பெரிய பீஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டு வந்து மரத்து மேல எல்லாம் போய் நின்னுகிட்டு இருக்க, அந்த பெரிய பீஸ்டோ ஹீரோவை வேற எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கவும் ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு வந்து வேகமா அதோடைய பின்னாடி அடிக்க, அதுக்கு ஒண்ணுமே ஆகவே இல்லை. திருப்பி அவனுடைய பிரஷை வர வச்சு அதை அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, திருப்பி அதுக்கு எதுவுமே ஆகல. சீனை கட் பண்ண அப்படியே நம்மளுடைய ஹீரோ யோயோ கிட்ட வந்துட்டு, அந்த காண்டா மிருகம் வந்து நான் வேட்டையாடனதை என்கிட்ட இருந்து தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னு ஹீரோ கடுப்பா சொல்ல, ஃபயர் ஆர்மர் ரைனோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, அது வந்து 7 மெரிடியன் பவர் அதுக்குள்ளார வச்சுக்கிட்டு இருக்கு, அதனால அது ரொம்ப கோபமானதாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும், அதனால நீ அதுகிட்ட போகாம இருக்கிறது தான் நல்லதுன்னு யோயோ சொல்ல, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது, என்கிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அந்த பிரஷை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா
எந்த ஒரு யூஸுமே இல்லையான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்ககிட்ட இருக்கிற மிஸ்ட் லைட்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உன்னால அந்த காண்டாமிருகத்தை தோக்கடிக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன்னு யோயோ சொல்ல. ஆனா இந்த விஷயத்த ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதுல என்னவோ பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா என்னவோ எழுத்தா வந்துகிட்டு இருக்க. இதை பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா இந்த டெக்னிக் முழுமை அடைஞ்ச மாதிரி தெரியலேன்னு யோயோ சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா அந்த கிரேட் வூ எம்பரர் இதோட கம்ப்ளீட் வெர்ஷனை கிங் கியூக்கு கொடுக்கல போல இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ இந்த மிஸ்டி லைட்னிங் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது உன்னுடைய மெரிடியனை டேமேஜ் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருடான்னு யோயோ சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவா வந்து உக்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சாராம். பார்த்தா திடீர்னு அவனுடைய உடம்புக்குள்ளார என்னவோ பவர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். இது என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கு, என்னுடைய சக்தியை ரொம்ப பயன்படுத்திக்கிட்டே இருந்தா என்னுடைய மெரிடியனே டேமேஜ் ஆயிடும் நான் நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நீ உன்னுடைய சோலை யூஸ் பண்ணி உன்னுடைய உடம்புல வர மாற்றத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுடான்னு யோயோ சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவும் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சாராம். அப்படியே சில நாட்கள் ஆயிடுது. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு அந்த பவரை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்துக்கிட்டு இருக்கான். அப்புறமா அவனுடைய கையில அந்த பவரை வர வச்சு சும்மா வெட்ட ட்ரை பண்ண அந்த இடத்துல இருந்த பாறை 2 துண்டா போயிடுது. இப்ப நான் அந்த ஃபயர் ஆர்மர் காண்டா மிருகத்தை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை தேடி வந்துகிட்டு இருக்க. பார்த்தா அதுவே ஹீரோக்கு முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவுடைய கையில பவர் இருக்கிறத அதை பார்த்துட்டு இன்னும் வேகமா ஹீரோ சைடு ஓடி வந்துகிட்டு இருக்க. ஹீரோ அந்த பவரை யூஸ் பண்ணி அதோடைய உடம்புலயே ஒரு கோடை போட்டுறான். அப்படியே அந்த காண்டா மிருகமும் அதோடைய காயத்தை சரி பண்ணிட்டு நம்மளுடைய ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிருது. கடைசியா நம்ம ஹீரோ ஒரு பாறை கிட்ட இருந்து நகர்ந்து போகவும் அதோடைய கொம்பு போயிட்டு அந்த பாறையிலேயே மாட்டிக்குது. அப்படியே நம்மளுடைய ஹீரோவும் யோயோ சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பவர் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்து அந்த காண்டா மிருகத்தை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகவும் அந்த காண்டா மிருகம் டக்குன்னு ஹீரோ சைடு ஓடி வர அப்படியே ஹீரோ அவனுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணி அந்த காண்டா மிருகத்தை சாவடிச்சிடறான். அவன் செத்து போயிட்டு இருந்தானா கண்டிப்பா அந்த மிஸ்டி லைட்னிங் டெக்னிக் அந்த ஜூயுவானுடைய கைக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கும்டா. நீ போயிட்டு லூயு எக்ஸுவை கூட்டிக்கிட்டு வாடான்னு கியூ சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ண யூவியோ தனியா நடந்து வந்துகிட்டு இருக்க. என்னடி நம்ம 2 பேரும் தனியா நடந்து போலாமான்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம யூவியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ண இன்னும் 2 பேரும் வந்து வைய மறைச்சிடறானுங்க. நம்ம யூவியும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. இல்ல எனக்காக பிடிச்சுக்கிட்டு வாங்கடான்னு அவ சொல்லவும் அவனுங்களும் அப்படியே யூவி அடிக்க வர யூவி அசால்ட்டா அதுல இருந்து தப்பிச்சு அவனை அடிச்சு பறக்க விட்டுறா. இன்னொருத்தன் வரான், அவனையும் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சு தள்ளிடுறா. என்னடி நீ 6th மெரிடியனை ஓபன் பண்ணிட்டியான்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. நான் ஓபன் பண்ணி 10 நாளைக்கு மேல ஆகுதுன்னு யூவி சொல்லிட்டு இருக்கா. நான் எவ்வளவோ ரிசோர்ஸுங்களை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய 6th மெரிடியனை ஓபன் பண்றதுக்கு பாதி மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இவ அதுக்குள்ளார அவளுடைய மெரிடியனை ஓபன் பண்ணிட்டான்னு அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு நீ போயிட்டு அவளை அடிடான்னு சொல்லவும் அவனும் டக்குன்னு அவனுடைய மெரிடியனை எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு அவளை அடிக்க வரவும் பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு 2 காட்ஸ் சீனா வந்துட்டு அவனை அடிச்சு தள்ளிடுறானுங்க. யூவி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, மேஜிஸ்ட்ரி தான் உங்களை சீக்கிரட்டா பாதுகாக்க சொன்னாரு. ஏன்னா கியூவால உங்களுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு அவர் பயந்துகிட்டு இருந்தாருன்னு அந்த காடு சொல்லிட்டு இருக்க. இவனுங்க 2 பேரும் 7th மெரிடியனை ஓபன் பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த ஜூயுவான நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. மேஜிஸ்ட்ரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, நான் 2 மாசமா அவரை பார்க்கவே இல்லைன்னு யூவி கேட்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, மேஜிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எக்ஸாம் அப்பெல்லாம் கண்டிப்பா இங்க வந்துருவாருன்னு அந்த காடு சொல்லிக்கிட்டு இருக்கான். மேஜிஸ்ட்ரி எந்த மாதிரி கல்டிவேஷன் மெத்தடை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. அந்த கியூ வேற 7th மெரிடியனை ஓபன் பண்ணிட்டான். எக்ஸாம் வேற வரப்போது, எங்களுடைய ஹவுஸேவா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வர வைக்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாகணும்னு யூவி அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோவை பீஸ்டிங் எல்லாம் துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. கடைசியா மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு அவனோட பிரஷை வர வச்சு அந்த பீஸ்டுங்களை அடிச்சு தள்ள இன்னும் சில பீஸ்டுங்க வந்துகிட்டு இருக்கவும் அவனுடைய பிரஷை யூஸ் பண்ணி அதுங்களையும் அடிச்சு தள்ளிடுறான். கியூஐ பேலஸை சேர்ந்தவங்க நம்ம யுவான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிற பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. யுவானுடைய கரண்ட் சிச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியலேன்னு ஹீரோவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் அந்த கியூஐ பேலஸை சேர்ந்தவங்க கிட்ட இருந்து விலகி வரணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால அதை பண்ண முடியாது. நான் மட்டும் அப்படி எதனா பண்ணனா அந்த
கிரேட் சூயு நம்ம மேல வார தொடங்க ஆரம்பிச்சிருவான்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம யுவனுடைய லைஃப் இப்ப ஆபத்துல இருக்கேன்னு ஹீரோவுடைய அம்மா அழுவ ஆரம்பிச்சாங்க. பார்த்தா அப்பா அம்மான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துறான். யுவன் திருப்பி நீ என்கிட்டே வந்துட்டியா, ஆனா உன்னை பாக்குறப்ப வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியறேடான்னு ஹீரோவுடைய அம்மா சொல்லிட்டு இருக்க. அம்மா ஒய்ங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் முதல்ல இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா ஆயிட்டேன் அப்படின்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் லியூ ட்விஸ்டான்னு என்கிட்ட சொல்லிட்டான். அந்த கியூ பேலஸை சேர்ந்தவங்க தைரியமா ஒன்னைய தாக்க வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடான்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு இந்த தடவை இது கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை அவங்க அப்பா கிட்ட கொடுக்க, என்னது மிஸ்டேக் லைட்னிங் டெக்னிக்கா, இதே புறா உன்னுடைய கைக்கு வந்துருச்சு, இதை தாண்டா கியூ பேலஸ்ல இருக்கிறவனுங்க எல்லாரும் பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்கானுங்கன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்ல, அது எனக்கு அந்த திருடங்கிட்ட இருந்து தான் கிடைச்சிச்சு, நான் இதை எப்படி திருப்பி கொடுக்க முடியும், அந்த கியூவை வரப்போற எக்ஸாம்ல அவனை நான் சிறப்பா செஞ்சிருவேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா அவங்க 3 பேரும் அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, திடீர்னு என்னவோ கல்லு வரவும் யூவி அதுல இருந்து தப்பிச்சுட்டு யார் அங்க ஒய்ங்க மரியாதையா வெளியில வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்க, மேஜிஸ்ட்ரி நீங்க திரும்பி வந்துட்டீங்களா, நாங்க எல்லாரும் அந்த ஜேடு வாட்டர் ஃபாலுக்கு போயிட்டு ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி கல்டிவேஷன் பண்ணி நாங்க இப்ப எல்லாரும் 6th மெரிடியனே ஓபன் பண்ணிட்டோம்னு யூவி சொல்லிட்டு இருக்கா. இந்த தடவை அந்த கியூவிவாலேயே நம்மள தோக்கடிக்க முடியாது, கண்டிப்பா நம்ம தான் இதில் ஜெயிப்போன்னு சாங்கியூ சொல்லிட்டு இருக்கா. உங்களுடைய எனிமையை நீங்க குறைச்சி எடை போடாதீங்க, கியூவி வந்து எக்ஸாமுக்காக ஸ்பெஷலா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் 7th மெரிடியனை ஓபன் பண்ணிட்டான், அவங்க கூட எக்ஸாம்ல சண்டை போடுறதுன்றது ரொம்ப ஆபத்தான விஷயம், அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. மாஸ்டர் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அந்த கியூவிவை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீங்க சொல்றது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இனேஸ் உங்களுடைய சக்தி அதிகரிச்சிட்டு இருக்கும் போல தெரியுதேன்னு மாஸ்டர் சொல்ல, ஆமா நான் 5th மெரிடியனை ஓபன் பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்ல, பரவாயில்லையே சரி வாங்க நம்ம எல்லாரும் எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பி எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. நம்ம ஹவுஸ் ஏவோடைய பிளாக் 2 வருஷமா அந்த இடத்துல பறக்கவே இல்லை, அதை நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் சண்டை போடணும்னு மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராஜாவும் ராணியும் வந்துட்டாங்கன்னு யாரோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்தா எங்காலு யோயோவும் கூட வந்து உக்காந்துகிட்டு இருக்கா. அங்க பாத்தியா யோயோவும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கைய காட்டிக்கிட்டு இருக்க, எங்கால அது எல்லாம் கண்டுக்காம உக்காந்துகிட்டு இருக்கா. கிங் கியூவும் வந்து சேர்ந்துட்டாருன்னு யாரோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னது கிங் கியூவே இந்த இடத்துக்கு வந்திருக்காரா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இந்த இடத்துக்கு வந்ததே இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல அந்த கிரேட் ஜூவோ எம்பையர் கூட இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு, ஆனா கிங் கியூ ரொம்ப மோசமான ஆளுன்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்க, வாய முறான்ற மாதிரி அவன் சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த இயரோடைய எக்ஸாம் ஆரம்பிக்கிறதா நான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்றேன், ரூல்ஸ் எல்லாம் போன தடவை நடந்த எக்ஸாம்ல இருக்கிற ரூல்ஸ் மாதிரி தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல, 4 அகாடமியை சேர்ந்தவங்களும் யாரை வேணும்னாலும் சேலஞ்ச் பண்ணலாம், 4 ஆப்போனன்ட்டுகளையும் தோக்கடிச்சுட்டா நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வருவீங்க, அதனால சேலஞ்ச் பண்றத ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எவனோ ஒருத்தன் வந்துட்டு நான் அகாடமி சியை சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க, அதுல இருந்து எவனோ ஒருத்தன் வந்துட்டு நான் உன்னுடைய சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவனுங்க 2 பேரும் உள்ளாரே சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. கண்டிப்பா இந்த போட்டியில அகாடமி சி தாண்டா ஜெயிக்கணும் அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே நம்ம கியூவோ ஹவுஸ் ஏவை சேர்ந்த குப்பைங்களா, இந்த வருஷமும் நாங்க தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறோம், எங்களுடைய கொடி தாண்டா இந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்க போதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, கியூ நான் உனக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், நீ போயிட்டு வேணும்னா அந்த வாட்டர் ஃபால்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வந்துரு அப்படின்னு அவனை கலாய்க்கிற மாதிரி ஹீரோ பதில சொல்ல, உங்களை இந்த தடவை தோக்கடிச்சு உங்க ஹவுஸ் ஏவை இல்லாத மாதிரி நாங்க அழிச்சு காட்டுவோம்னு அவன் சொல்லிட்டு இருக்க, யாரு ஜெயிச்சாங்க யாரு தோத்தாங்க நீ அதுக்குள்ளார முடிவு எடுக்காத, நான் உன்னை என்னுடைய கையெல்லாம் நசுக்காம விட மாட்டேன்டி, நீ தாண்டி இப்ப என்கிட்ட கவனமா இருக்கணும்னு யூவி சொல்ல, அப்படியே 2 பேரும் மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. எங்கால யோயோவும் உட்காந்துக்கிட்டு அந்த போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த போட்டியில அகாடமி பிஏ சேர்ந்தவன் ஜெயிச்சிடறான். அகாடமி சில இருக்கிற 4 பேரும் இந்த போட்டியில இருந்து எலிமினேட் பண்றாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவனும் நான் அகாடமி ஏவை சேர்ந்தவங்கள சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னுடைய சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு யாங் சாய் வந்து நின்னுகிட்டு இருக்கான். இவன் உண்மையிலேயே தொடர்ந்து அகாடமி சில இருக்கிற 4 பேருமே தோக்கடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அகாடமி பில இன்னும் 6th மெரிடியனை ஓபன் பண்ண இன்னொருத்தனும் இருக்கான்னு யூவி சொல்லிட்டு இருக்கா. அப்பர் கிளாஸ் ஜீனியஸ் டெக்னிக்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க, யாங் சாயும் அவனுடைய பவரை வர வச்சு அடிக்கவும் 2 பேரும் அப்படியே பின்னாடி போயிடுறானுங்க. அப்படியே 2 பேருக்குள்ளாரையும் பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. 2 பேரும் ஈக்குவலான பவர்ல இருக்காங்க, யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்கன்றத சொல்றது ரொம்ப கஷ்டம்னு யூவி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா கடைசியில அவன் வந்து அடிச்சடியில நம்பாலு வாயிலிருந்து ரத்தம் வந்து தோத்தே போயிடுறான். இந்த போட்டியில அகாடமி பிஏ சேர்ந்தவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு
பாத்துக்கிறேன்னு சொல்லவும் அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். ரெண்டாவதா இருக்கிறவன நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாங்கியானு சண்டை போடுறதுக்கு போயிடுறா. அப்படியே அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கவும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கெஸ் கரெக்டா இருந்தா காலிங்கும் ஃபேன் வூவும் பிளட் ரூயினை அவங்களுடைய உடம்புக்குள்ளார செலுத்தி இருப்பானுங்க போல தெரியுது. அதனாலதான் இவனுங்க பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வேகமாவும் இருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாமுக்காக இவனுங்க எல்லாத்தையும் சீக்கிரட்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானுங்க போல தெரியுதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய உடம்புல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எந்த ஒரு அடையாளமும் தெரியல. இவனுக்கு இப்ப என்னதான் ஆகும்னு யூவி கேட்க எனக்கு தெரிஞ்சு இவனுங்களுடைய உடம்புக்கு ரொம்ப ஆபத்து வரும், ஃபியூச்சர்ல இவனுங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம டுன்டுன் அந்த இடத்துக்கு வரவும் டுன்டுன் நீ எதுக்காகடா வந்திருக்கன்னு ஹீரோ கேட்க டுன்டுனோ என்னவோ கொடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹீரோ அதை எடுத்து பார்த்துட்டு இங்க நடக்கிற பிரச்சனையை யோயோ புரிஞ்சுக்கிட்டு எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு யூவி உன்னுடைய கையை கொடுன்னு சொல்லிட்டு அவளுடைய கையில என்னவோ வரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நடந்துகிட்டு இருந்த போட்டியில சாங்கியும் அடி வாங்கிட்டு தோத்து போயிடுறா. என்ன மேஜஸ்ட்ரி உங்க அகாடமியே சேர்ந்தவங்களால ஒன்னும் பண்ண முடியாது போல இருக்கேன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க அவரும் எதுவும் சொல்லாம சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மேஜஸ்ட்ரி அடுத்ததான் நான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு பத்திரமா இருன்னு யூவின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மேஜஸ்ட்ரி நீங்க எனக்காக அந்த டோரை உடைச்சுக்கிட்டு உள்ளார போய் சண்டை போட்டீங்கல்ல, அப்ப நான் ஸ்ட்ராங்கானவளா ஆகணும்னு முடிவு எடுத்தேன், எப்பயும் நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே யூவி சண்டை போறதுக்கு கிளம்பிடுறா. அப்படியே அவங்க 2 பேரும் உள்ளாரே பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிச்சு நம்மளுடைய யூவி அவனை அடிச்சு காலி பண்ணி போட்டியிலையும் வின் பண்ணிடுறா. பரவாயில்லையே இந்த சின்ன பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு எங்க ஆளு யோயோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப யூவியோ நின்னுகிட்டு அடுத்த ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவனும் லைட்டா கடுப்பாக ஆரம்பிக்கவும் பார்த்தா நம்ம ஹீரோ கிளப் தட்டிக்கிட்டு இருக்க அப்படியே சைட்ல பார்த்தா சாங்கியோவோ யூவி ஜெயிச்சுட்டாங்க, அவங்க ரொம்ப அற்புதமானவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் யோயோவோ டுன்டுன்னு கூட விளையாடிக்கிட்டு இருக்கவும் அப்படியே அந்த இடத்துல நம்மளுடைய யூவிக்கு ஒரே கெத்தாயிடுது. அதை பார்த்து அவ கடுப்பாயிட்டு அங்க பாரு அவ எவ்வளவு சீனை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஒருத்தனை தானே தோக்கடிச்சிருக்கா, அதனால இவளை பத்தி நம்ம ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபேன் ஊ நீ போடான்னு அவன் சொல்லவும் அவனும் சண்டை போடுறதுக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்படியே நம்மளுடைய யூவியோ ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறான். ராஜா யூவி வந்து டாப் கிளாஸ் ஜீனியஸ் டெக்னிக்னு சொல்லக்கூடிய ஃப்ளோட்டிங் கிளவுடு மிஸ்ஸை தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ராணி கேட்கவும் ஆமாம் நம்ம கிரேட் ஜூ மென்ஷன்ல அது ரொம்ப டிஃபிகல்ட்டான டெக்னிக்னு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த டெக்னிக் மூலியமா பவரை ரிலீஸ் பண்ணிட்டு ஆப்போனண்ட் அடிக்க வரத்த தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கா, அதனால அவளை துறத்து கூட ரொம்ப கஷ்டம்னு யோயோ சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு தைரியம் இருந்தா என்ன அடிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்கவும் யூவியோ வேகமா அவனை அடிக்க வரவும் இவனுடைய கதை முடிஞ்சு ஹீரோ சொல்லிட்டு இருக்க நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரவும் யூவி வேகமா வந்து அவனுடைய அடியில இருந்து அசால்ட்டா தப்பிச்சு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அவனுடைய நெத்திலே அடிக்க பார்த்தா திடீர்னு அவனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு அவன் அப்படியே போயிட்டு கீழே விழுந்துடுறான். அவரோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த போட்டியில சூ யூவி தான் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு இருக்காரு. சூ யூவி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, நீங்க ரொம்ப அற்புதமானவங்க அப்படின்னு அங்க இருக்கிறவனுங்க கத்திக்கிட்டு இருக்க டே யூவி ஜெயிச்சிட்டாங்கடான்னு சாங்கியோ சொல்லிட்டு இருக்கவும் பார்த்தா நம்மளால அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்கான். அப்படியே அவங்களும் உக்காந்துக்கிட்டு போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ பயங்கரமா கடுப்பாயிடுறா. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அந்த யூவியால பாய்லிங் பிளட் ரூயினை பார்க்க முடியும் போல தெரியுது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் அது எப்படி சாத்தியமாகும்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க அவனுக்கு 2 பேரோடைய பாய்லிங் பிளட் வெளியில வரதுக்குள்ளார அவ போயிட்டு அடிச்சு போட்டியே முடிச்சிடுறா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் பார்த்து பொறுமையா தூக்கிக்கிட்டு போடான்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்க நான் அந்த சூயுவானு கூட சண்டை போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த 2 பைத்தியக்காரனுங்களும் இதுல தோத்து போயிட்டானுங்களே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும் யூவி இந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுப்பான்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம போட்டு வச்சிருந்த திட்டத்தை எல்லாத்தையும் அவன் ஒரே ஆளா அழிச்சிட்டான்னு கியூ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா யூவியோ அகாடமி பிஏ சேர்ந்தா லியூ எக்ஸுவா நான் சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளோ அதை கேட்டு ஷாக் ஆக அங்க இருந்தவனுங்களோ என்னது இன்னும் தொடர்ந்து ஃபைட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா. அப்படி பார்த்தா இவங்க தொடர்ந்து 3வது தடவை சண்டை போட போறாங்க. இப்ப அவங்களோட ஆப்போனன்ட் லியூ எக்ஸு இதை எப்படிதான் அவங்க சமாளிக்க போறாங்களோ தெரியலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க யூஓ சைலண்டா நின்னுகிட்டு இருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய நீ சேலஞ்ச் பண்ணிருப்ப, நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு அவர் ரெடியா வரவும் யூவி அப்படியே நின்னுகிட்டு இருக்கா. கண்டிப்பா நான் உன்னை அடிச்சு ஓட விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இன்னும் சண்டே ஆரம்பிக்கல அதுக்குள்ளார நீ வாய விடாதடின்னு யூவி சொல்லிட்டு இருக்க. ஒன்னத்துக்கும் உதவாத 2 பேரை தோக்கடிச்சிட்டு நீ என்ன ரொம்ப சீனை போட்டுக்கிட்டு இருக்க, நான் கிரேட் ஜூ மென்ஷன்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க
இருக்க. ஜூயு யுவான் மட்டும் இல்லனா ஒன்னால இந்த கிரேட் ஜூயு பேலஸுக்குள்ளார வந்தே இருக்க முடியாது. என்ன மாதிரி ஒரு ஆளு கூட நீ ட்ரைனிங்கே எடுத்திருக்க முடியாது அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கவும் யூவியோ ஹீரோவை பார்த்துட்டு நீ சொன்னது எல்லாமே உண்மைதான், அதனாலதான் உங்க எல்லாரையும் தோக்கடிச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய சக்தியால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 6th மெரிடியன் ஓபன் அவ சொல்லிக்கிட்டு இருக்கேன். யூவியும் அவளுடைய 6th மெரிடியனை ஓபன் பண்ண மேட்ச் ஆரம்பிக்கலான்னு அவரு சொல்லவும் அப்படியே 2 பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்படியே அவளோ டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி யூவியை அடிச்சு தள்ள லியூ எக்ஸ்யூவி டாப் கிளாஸ் ஜீனியஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடான்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு டாப் கிளாஸ் ஜீனியஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி லியூ எக்ஸ்யூ தான் இதில் ஜெயிக்க போறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு யூவியோடைய கையை பிடிச்சி தூக்கி போட்டுட்டு டக்குன்னு அவளை உதைச்சி தள்ளிடுறா. பார்த்தா யூவியும் எப்படியோ வந்து நின்னுறா. அந்த 2 முட்டாளுங்க மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுடைய பவர் அனுப்பவும் யூவி என்னதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவ அடிக்க வரவும் யூவி டக்குன்னு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அதை தடுக்க பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க. அப்படியே 2 பேரும் பின்னாடி வந்துடுறாங்க. யூவி லியூ எக்ஸ் மேல கடுப்பா இருந்தாலும் யூவியால ஜேட் ஃபிங்கர் கிரஷ் தான் யூஸ் பண்ண முடியுது. அது ஒரு மிடில் கிளாஸ் டெக்னிக் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவு நேரத்துக்கு என்னுடைய அடியை நீ தாக்கு பிடிக்கிறேன்னு பாக்குறேன்னு லியூ எக்ஸ் சொல்லிட்டு இருக்கா. என்னுடைய மேஜஸ்ட்ரிக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யூவியோ அப்படியே அவ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. லியான்னு சொல்லிட்டு வெட்டுற மாதிரி வரவும் யூவி கவனமா இருன்னு சொல்லவும் டக்குன்னு அவ அதுல இருந்து எகிரி தப்பிச்சிடறா. வேகமா வந்து யூவியோடைய கையில அடிச்சுட்டு ஒன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு திருப்பி அவளுடைய பவர் யூஸ் பண்ணி வேகமா போயிட்டு யூவியை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. யூவியோ ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்க. உனக்குலாம் இந்த அரேனாக்குள்ளார வரத்துக்கு தகுதி இல்லடின்னு சொல்லிட்டு அவ போய் அடிக்கவும் அப்படியே பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போயிட்டு அவ அப்படியே பின்னாடி வந்தரா. யூவி கவனமா இருங்கன்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க. என்ன நான் சொன்ன வார்த்தை எல்லாம் உண்மையாயிடுச்சா? உன்ன மாதிரி ஒரு திக்கி சக்தி எல்லாமே கம்மியா தான் இருக்கும். நான் அப்பர் கிளாஸ் ஜீனியஸ் டெக்னிக்கை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஒருவேளை நான் என்னுடைய மிஸ்டிக் லெவல் ஜீனியஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டிக் லெவல் ஜீனியஸ் டெக்னிக் கிரீன் விண்ட் பிளேடுன்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. அதை பார்த்து அவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் ஹீரோ லைட்டா ஷாக் ஆக ஆரம்பிக்க சைட்ல இருக்கிறவனுங்களும் யூவின்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கும் எனக்கும் உள்ளார வித்தியாசத்தை இப்ப நீ தெரிஞ்சுக்கவடி. என்ன நீ உன்னோட ஐடென்டிட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? ஆனா இந்த இடத்துல ஐடென்டிட்டின்றதே முக்கியமான விஷயம் இல்ல. ஏன்னா நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தோன்றது தான் முக்கியம். 7th மெரிடியன் ஓபன் சொல்லிட்டு அவளுடைய மெரிடியன்ல பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அவளுடைய பவரும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவரோ அதை பார்த்து லைட்டா ஷாக் ஆகவும் என்னன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இவ என்ன அவளுடைய வாழ்க்கைய ரிஸ்க்ல போட்டுக்கிட்டு இருக்கான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நம்ம யோயோவும் அப்படியே போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்க. இவங்க என்ன இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுடைய 7th மெரிடியனை ஓபன் பண்றாங்க. ஆனா உண்மையிலே இவங்களால 7th மெரிடியனை ஓபன் பண்ண முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்ப அவங்களால ஜீனியஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன் எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை அனுப்பி அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஜேட் ஃபிங்கர் கிரஷ்னு சொல்லிட்டு அந்த பவரை தடுத்துக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த பவர் விடிஞ்சு அந்த இடம் ஃபுல்லா செதறுது. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு லியூ எக்ஸ் சொல்லிட்டு இருக்க. அவ வேகமா வந்து அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளை அடிச்சு கீழே தள்ள சூப்பர் யூவி நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்கன்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. உன்ன மாதிரி எனக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாம இருக்கலாம். ஆனா என்கிட்ட திறமை இருக்குடி. அது மட்டும் இல்லாம மேஜஸ்ட்ரிக்கு சப்போர்ட்டா நான் எப்பயும் இருப்பேன்டின்னு அவன் சொல்லவும் என்னடி நீ சொன்ன உன்னுடைய வாயை நான் உடைக்காம விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அப்படியே அவ கீழே விழுந்தாரா. இந்த போட்டியில யூவி தான் ஜெயிச்சாங்க. யூவி நீங்க ரொம்ப அழகானவங்க அற்புதமானவங்கன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே யூவியோ ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் எனக்கு தெரிஞ்சு அவளுடைய லிமிட் அவ ரீச் பண்ணிட்டு இருப்பான்னு யோயோ சொல்லிட்டு இருக்க. அகாடமி ஏவை சேர்ந்த யூவியான நானும் கியூவை சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். நீ என்னுடைய ஆப்போனண்டா இருக்கிறதுக்கு தகுதியானவளே இல்ல, அதனால உன்னுடைய முடிவை மாத்திக்கொன்னு கியூ சொல்லிட்டு இருக்க. நீ என்னுடைய ஆப்போனண்டா இன்னும் வரவே இல்லை. ஆனா அதுக்குள்ளாரவே பயப்பட ஆரம்பிச்சிட்டியே. வேணா யூவின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும். அவ்வளோ வேணான்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்க. நான் அவனுங்க 2 பேரும் யூஸ் பண்ணி இவளை அடிச்சு துரைத்திட்டு ஜூயுவானோட சண்டை போடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இவ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை என் மேலே யூஸ் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு நீ ஆசைப்பட்டுட்டு இல்ல நான் உன் கூட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறான்.
கடைசியில அவனுடைய தண்டர் பவரை யூஸ் பண்ணி யூவியோடைய கையில் அடிக்க யூவியோ அவனுடைய மூஞ்சில ஒரு மார்க்க போட்டுறா. அப்படியே அவளால ஒண்ணு முடியாம கீழே விழுற மாதிரி போகவும் யூவின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ வந்து டக்குன்னு அவளை பிடிச்சிடறான். என்னால அவனுடைய மூஞ்சில ஒரு கோடு மட்டும்தான் போட முடிஞ்சிருக்கு, உன்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்த மற்ற விஷயத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கியூவியோட சண்டை போறதுக்கு நம்ம ஹீரோ ரெடியா வந்து நின்னுகிட்டு இருக்கான். கியூவியூ நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன்டான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் நான் உன்னுடைய சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டான்னு கியூவியூ சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.